அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது வித்தியாசமான விறுவிறுப்பான இனிய முடிவு கொண்ட முழு நாவல். பச்சை பட்டுடுத்தி பனியின் குளுமையான தீண்டலுடனும் தென்றலின் இதமான தழுவலுடனும் மிக கம்பீரமாய் காட்சியளித்தது சேர்வராயன் மலை. ஏற்காடு செல்லும் பாதையின் அடிவாரத்தில் சுற்றிலும் பெரிய மதிர்ச்சுவர் எழுப்பி உள்ளே நடுநாயகமாய் பாவடிவில் 3 அடுக்கு கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது. முன்புறம் விரிந்து பறந்த தோட்டத்தில் ஒரு புறம் ஏராளமான வண்ணங்களில் ரோஜா செடிகளை நட்டிருந்தனர். மறுபுறம் இருந்த நிலப்பரப்பில் குண்டு மல்லிகையும் அடுக்கு மல்லிகையும் குற்றுச்செடிகளாகவும் முல்லையையும் ஜாதி மல்லிகை கொடியையும் சிறு பந்தல் போட்டு அதன் மேல் அழகாய் ஏற்றிவிட்டிருந்தனர். கேட்டிலிருந்து உள்ளே வர மிகப்பெரிய நீண்ட சிமெண்ட் சாலை. சாலையின் இருபுறத்தில் ஒரு புறம் மஞ்சள் மலர்கள் பூக்கும் சரங்கொன்றை மரங்களும் மறுபுறம் சிவப்பு மலர்கள் மலரும் குல்முகர் மரங்களும் இடைவெளி விட்டு நட்டு வைத்திருந்தனர். மரத்தில் அடர்த்தியாய் மலர்ந்திருந்த மலர்கள் காற்றில் உதிர்ந்து சாலையை மலர்மெத்தையாக மாற்றியிருந்தது இன்னும் பேரழகு. அது ஈஸ்வரி அம்மாள் ஆதரவற்றோர் இல்லம். 20 ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என்று அங்கே 300க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். சென்னை பெருங்குளத்தூரில் இயங்கி வந்த இந்த இல்லம் இடப்பற்றாக்குறை காரணமாக சேலத்திற்கு இடம்பெயர்ந்திருக்கிறது. இல்லம் இங்கு வந்து 6 மாதங்களாகிறது. இல்லத்தை 25 வருடங்களுக்கு முன்பு நிறுவியவர் ஈஸ்வரி அம்மாள். ஈஸ்வரி அம்மாளுக்கு இப்போது 60 வயதாகிறது. தன் தாயார் மரணத்தை நெருங்கிய போது அவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவர் உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் எடுத்து பல பேரின் உயிரை காப்பாற்றியவர் ஈஸ்வரி அம்மாள். அப்போது சிறுநீரகம் ஒன்று சேலம் தொழிலதிபர் கார்த்திகேயனின் மனைவி பத்மாவதிக்கு தானமாக கிடைத்தது. அதனால் பத்மாவதி உயிர் பிழைத்து இன்று வரை ஆரோக்கியமாக வாழ்கிறார். தேவையான இரத்தமும் இல்லத்து பெண்களிடமிருந்து கிடைத்தது. அந்த நன்றிக்கடன் காரணமாய் இல்லத்திற்கு பெரும் பண உதவி செய்த கார்த்திகேயன் அவர் சென்னை வரும்போதெல்லாம் இல்லத்திற்கு வந்து ஈஸ்வரியை பார்த்து விசாரித்து உதவிகளை வழங்கி செல்வார். இல்லத்தின் இடப்பற்றாக்குறை கார்த்திகேயனின் கண்ணிலும் கருத்திலும் பட்டது. அதன் விளைவாக ஏற்காடு மலையடிவாரத்தில் உள்ள தன் நிலங்களை அளித்தார். 6 மாதத்திற்கு முன் இந்த இல்லம் கட்டி முடிக்கப்பட்டு அங்கே இருந்தவர்கள் இங்கே இடம்பெயர்ந்தனர். ஆனால் நம் கதையின் நாயகி ஷைனிகா இல்லத்திற்கு வந்து 1 மாதம்தான் ஆகிறது. கல்லூரியில் பிஎஸ்சி ஹாஸ்டலில் தங்கி முடித்துவிட்டு வந்திருக்கிறாள். இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் தாயாகி போன ஈஸ்வரிக்கு எல்லோரையும் பிடிக்கும். ஆனால் அதற்கு ஒருபடி மேலே போய் தன் உயிரில் சுமந்து பெற்ற மகளாய் பாவித்து ஷைனிகாவை ஈஸ்வரி நேசித்தார். அவளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஷைனிகா என்றால் உயிர். இத்தனைக்கும் ஷைனிகா அவரிடம் வந்து நின்றபோது 10 வயது நிரம்பிய பெண். நல்ல நிறத்துடன் அழகான குண்டு வதனத்துடன் பெரிய பெரிய நீண்ட கரிய விழிகளுடன் கொழுக் முழுக்கென்று பாவாடை சட்டையில் இரட்டை ஜடையுடன் சோகமே உருவாய் வந்து நின்ற ஷைனிகாவை ரொம்பவே பிடித்து போனது ஈஸ்வரி அம்மாளுக்கு. ஷைனிகாவின் தாய் இறந்துவிட அக்கம் பக்கத்து மக்களின் கருணையால் அவர்கள் அவளை கொண்டு வந்து ஈஸ்வரி அம்மாளிடம் ஒப்படைத்தனர். தாயின் இறப்பிலிருந்து மீள முடியாமல் தத்தளித்தவளை மிதமிஞ்சிய அன்பை காட்டி தாங்கிக் கொண்ட ஈஸ்வரியை அம்மா அம்மா என்று வளைய வந்தவளை நிஜ தாயாகவே மாறி சீராட்டினார். இன்று இல்லத்து பணிகளில் ஈஸ்வரி அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறாள். ஷைனிகா விழித்தெழுந்தாள். ராமநாமத்தை சொல்லிவிட்டு குளியலறைக்கு சென்று தலையோடு குளித்துவிட்டு வந்து இளம் ரோஸ் நிறத்தில் வெள்ளைப்பூக்கள் போட்ட காட்டன் சேலையை எடுத்து கட்டிக்கொண்டாள். முகத்திற்கு லேசாய் பவுடர் பூசி நெற்றியில் உடைக்கு ஏற்ற நிறத்தில் ஒட்டுப்பொட்டை ஒட்டினாள். காதில் சின்ன வளையம், கழுத்தில் மெல்லிய தங்கச்சங்கிலி. சென்னையில் படிப்போடு மாலை 2 வீடுகளுக்கு சென்று டியூஷன் சொல்லிக் கொடுத்ததில் வந்த வருமானத்தில் வாங்கிய பொன் அணிகலன்கள். நீண்ட முடியை தளர பின்னலிட்டு காதோரம் இளம் ரோஸ் நிற ரோஜாவை செருகி கொண்டு கண்ணாடியில் பார்க்க அப்படியே அவளின் அழகில் அவள் மனமே மயங்கியது. ரஞ்சனி வந்து கதவை தட்டுவதற்குள் கிளம்பிவிட வேண்டும் என்று அவசர அவசரமாய் கிளம்பினாள். ஷைனிகா ஒரு சுயம்வரத்திற்கு செல்கிறாள். ஊனமுற்ற இளைஞர் இளைஞர்களின் வாழ்வு மலர நடக்கப்போகும் சுயம்வரம் அது. அதை நடத்துபவர் கார்த்திகேயன் ஐயாதான். அவர்களின் பத்மாவதி திருமண மண்டபத்தில் நடக்கப்போகிறது. 6 மாதத்திற்கு முன்பு இப்படி ஒரு சுயம்வரத்தை நடத்தினார். அப்போது கிடைத்த பாராட்டு மனநிறைவினால் மீண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இல்லத்திலிருந்து 5 பெண்களும் ஒரு ஆணும் என 6 பேர் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்களை அழைத்து போக இருந்தவள் ரஞ்சனி. திடீரென அவளின் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை இனியாவின் பள்ளியில் இன்று பேரண்ட்ஸ் மீட்டிங்கிற்கு அழைப்பு வந்துவிட அந்த பெரிய பொறுப்பை ஷைனிகா எடுத்துக்கொண்டாள். அந்த சுயம்வர நிகழ்ச்சிக்கு ஷைனிகா செல்லாமல் இருந்திருந்தால் பின்னாடி வரப்போகும் அப்படி ஒரு இன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகி இருக்க மாட்டாள். விதி யாரை விட்டது? அவளை மட்டும் விட்டு வைக்க.
ஷைனிகாவின் அறைக்கதவு தட்டப்பட திறந்தாள். ஈஸ்வரியின் அசிஸ்டன்ட் ரஞ்சனி நின்றிருந்தாள். 6 வருடங்களுக்கு முன்பு ஏழை பெண்ணான ரஞ்சனியின் அழகை கண்டு மும்பையை சேர்ந்த பணக்காரன் ஒருவன் பெண் கேட்டு வந்தான். ரஞ்சனிக்கும் பிடித்துவிட திருமணம் நடந்தது. மும்பைக்கு அழைத்து சென்று அவள் அழகை அனுபவித்து அங்குள்ள சிவப்பு விளக்கு ஏஜென்ட்டிடம் கட்டிய மனைவியை விற்றுவிட்டு போய்விட்டான். அங்கிருந்து தப்பித்து ஈஸ்வரி அம்மாளின் இல்லத்தில் ரஞ்சனி அடைக்கலமானாள். அவள் இங்கு வந்து சேர்ந்த பின்தான் அவள் வயிற்றில் பணக்காரனின் தொடர்பால் ஏற்பட்ட கரு உருண்டு திரண்டு குழந்தையாய் உயிர் பெற்றிருந்தது தெரிய வந்தது. ரஞ்சனி அதை கலைக்கவில்லை. தன் வாழ்க்கையின் பிடிப்பாய் கருதி அக்குழந்தையை பெற்றெடுத்தாள். அழகான பெண் குழந்தை இனியா. இப்போது 1ஆம் வகுப்பு படிக்கிறாள். குட் மார்னிங்க்கா. ஷைனிகா முல்லைப்பல் தெரிய அழகான புன்னகையுடன் சொல்ல பதிலுக்கு குட் மார்னிங் ஷைனி, கிளம்பிட்டியா என்றாள் ரஞ்சனி. இதோ என் வேலை முடிஞ்சிச்சுக்கா, கிளம்பிட்டேன். சீக்கிரம் ஷைனி, அவங்களையெல்லாம் நீ கிளப்ப வேண்டாமா? கொஞ்சமாக வேணும். மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? ஆமாம்க்கா. எனக்கு மேக்கப் பற்றி அவ்வளவா தெரியாதுன்னு சொல்கிறத விட நான் அதையெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்கிறது தான் சரி. நீதானே அதையெல்லாம் செய்யணும். நீயே இப்படி லேட் பண்ணா எப்படி? ரஞ்சனி லேசாய் ஷைனிகாவை கடிந்து கொண்டாள். சாரிக்கா, மன்னிப்பு கேட்டாள். சுயம்வரம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்னு தெரியுமா? 10 மணிக்கு. இப்போ மணி 8 ஆகுது. அந்த 5 பேருக்கும் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போக நேரம் போதுமா? நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, நான் சீக்கிரமே தயார் பண்ணி சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உன்னை அங்கே அனுப்ப வேண்டியதை நினச்சி கஷ்டமாக இருக்குது ஷைனி என்று வருத்தத்துடன் ரஞ்சனி சொன்னாள். இனியா ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங், நீங்கள் அங்கே போகணும். அதனால தான் நீங்கள் என்ன அனுப்புகிறீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுதுக்கா. சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது ஷைனிகா. நான் சின்ன பொண்ணா? லேசாய் இதழ் சுழித்து அழகாய் ஷைனிகா கேட்டாள். பின்ன பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். மேலே எம்எஸ்சியை கரஸில் படிக்க போகிறேன். வயசு 21 ஆகுது. இது நாள் வரை படிப்புன்னு இருந்தேன். இனி இது போல் வெளி வேலைகளையும் உலகத்தையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ சொல்கிறது கூட சரிதான். அடுத்ததாக வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். அட அப்படியா? இந்தாமா வேலைன்னு தூக்கி கொடுக்க யாரடியுமா ரெடியாக இருக்காங்க என்று சொல்லி ரஞ்சனி கிண்டலாய் சிரித்தாள். கிண்டல் பண்ணாதீங்கக்கா. என் திறமைக்கு நல்ல வேலையாகவே நல்ல கம்பெனியில் கிடைக்கும். அப்படி வேலை கிடைத்து சம்பாதித்தால் உன் சம்பாத்தியத்தில் உனக்குன்னு கொஞ்சம் சேமிச்சுவே ஷைனிகா. சேமிப்பா? எனக்கா? எதுக்குக்கா? முழுவதையும் இல்லத்துக்கு செலவழிக்க சொல்லி ஈஸ்வரி அம்மாவிடம்தான் கொடுப்பேன். அனாதையான எனக்கு நல்ல படிப்பையும் பெரும் பாதுகாப்பையும் கொடுத்த இந்த இல்லத்துக்காக என் உடல், உயிர், உழைப்பு, சம்பளம், என் எண்ணம் என்று அனைத்தையும் அர்ப்பணித்து ஈஸ்வரி அம்மாள் ரஞ்சனி அக்கா என்று கடைசி வரை நான் இங்கேயே என் காலத்தை கழிக்க போகிறேன். ஷைனிகா நீண்டதாய் பேசி உணர்ச்சி வசப்பட்டாள். கல்யாணம், குடும்பம், கணவன், பிள்ளைகள்னு செய்துக்க போகிறதில்லையாடி? கல்யாணமா? நோ, நெவர். கடைசி வரை இப்படியே தனியே வாழ்ந்து என்னாலான உதவியை இல்லத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்துவிட்டு செத்து போவேன். அது சரியா ஷைனிமா? உன் அழகுக்கு ராஜகுமாரன் போல மாப்பிள்ளை வருவான். எனக்கு எந்த ராஜகுமாரன் போல மாப்பிள்ளையும் வேண்டாம் என்றவளின் முகம் கோபத்தில் சிவந்தது. ராஜபுத்திர வீரன் போல ஆண்மையும் கம்பீரமும் திறமையும் அறிவும் வீரமும் நிறைந்த ஒருவன் உன் கண்முன் தோன்றி உன் இதயத்தை கவரப்போகிறான். ஒரு ஆண்மகனை நம்பி என் அழகான அற்புதமான வாழ்க்கையை ஒப்படைக்க நான் ஒன்றும் முட்டாளில்ல என்று ஷைனிகா வெறுப்புடன் சொன்னாள். எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் இல்லடி ஷைனி. அட போங்கக்கா, ஆண்களை கண்டாலே பிடிக்கல. வயிறெல்லாம் பத்தி எரியுது. ஈஸ்வரி அம்மாவை ஏமாற்றியவனும் ஒரு ஆண்தான். என் தாய்க்கு நம்பிக்கை துரோகம் செய்து தவிக்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணை மணந்தவனும் ஒரு ஆண்தான். உங்களை ஏமாற்றி மணந்து கொண்டு போய் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சிவப்பு விளக்கு பகுதியில் விற்று பணம் பார்த்தவனும் ஒரு ஆண்தான். ஷைனிகா கோபமாய் சொன்னாள். எங்களுக்கு விதி ஷைனி, நல்லவன் கிடைக்கல. ஆனால் உனக்கு ஒரு நல்லவன் வருவான். ராஜகுமாரன் போல வந்து உன்னை கட்டி தூக்கி போக போகிறான் பாரேன். என்ன குதிரையிலா என்று கிண்டலாய் கேட்டவள் பின் அப்படியே அழகிலும் அறிவிலும் குணத்திலும் அந்தஸ்திலும் சிறந்த மன்மதனுக்கு ஒப்பானவனே வந்தாலும் நான் அவனை கட்டிக்க போகிறதில்ல. அந்த ராஜகுமாரன் வந்து என்னை பார்த்து ஏமாந்து தான் திரும்ப போகிறான் பாவம். ஷைனிகா கலகலவென சிரித்தாள். அவளுக்கு எங்கே தெரிய போகிறது? ரஞ்சனி சொன்னது போல ஒரு ராஜகுமாரன் அவள் முன்பு வந்து குதிக்கப் போகிறான் என்று. மலர், மல்லிகா, மேரி, லட்சுமி, ஜெயா ஆகிய 5வருக்கும் தலையை பின்னி க்ரீம் பூசி லேசாய் மேக்கப் போட்டு அழகான டிசைன் பொட்டை ஒட்டினாள். அழகான எளிய பட்டுப்புடவைகளை கட்டி தலையில் சரம்சரமாய் மல்லிகை மலர்களை தொங்கவிட்டாள். அந்த 5வரும் ஷைனிகாவின் அலங்காரத்தில் மின்னினார்கள்.
கைகால்களில் மட்டும் ஊனமில்லை என்றால் அவர்கள் ஐவரும் தேவதைகள்தான். அப்படி ஒரு நிறத்தையும் அழகையும் கொடுத்த கடவுள் கையிலும் காலிலும் ஊனத்தை கொடுத்து விட்டான். ஷைனிகா அவர்களோடு ஈஸ்வரி அம்மாள் முன் நின்றாள். அனைவரையும் கட்டி அணைத்து கண்கள் கலங்கினார் ஈஸ்வரி அம்மாள். பின் ஷைனிகாவின் பேரழகை இமைக்காது பார்த்து ரசித்தார். நாளெல்லாம் உட்கார வைத்து அவளை பார்த்து கொண்டிருந்தால் வயிற்றில் பசி எடுக்காது, கண்களுக்கு சலிப்பு வராது. ஈஸ்வரி அம்மாள் சொன்னார், 6 மாதத்திற்கு முன்பு நடந்த சுயம்வரத்தில் 4 பேர் கலந்து கொள்ள 3 துணை கிடைத்து கணவனோடு சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். அதுபோல் இப்போது உங்கள் 5 நல்ல மாப்பிள்ளையும் அருணுக்கு நல்ல பெண்ணும் அமைய வேண்டும். அதற்கு இறைவன் துணை புரிவான். பெண்களா, உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா மட்டுமே ஓகே சொல்லுங்க, என்ன? சரிங்கம்மா தலையாட்டினர். இவங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சு போனால் இன்றைக்கே திருமணம் நடக்குமாம்மா? நீங்க இல்லாமல் இவங்களுக்கு திருமணமா என்று அவசரமாய் கலக்கத்துடன் ஷைனிகா கேட்டாள். ஷைனிகா, ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு பிடித்த துணையை இன்று தேர்வு செய்வார்கள். அப்புறம் அதன் பிறகு 3 நாள் கழித்துதான் திருமணம். திருமணத்திற்கு நான், ரஞ்சனி, இல்லத்து சில பெரியவர்கள்னு போவோம்மா. எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. நீங்க இல்லாமல் இன்றைக்கே இவங்களுக்கு திருமணம் நடக்குமோன்னு பயந்துட்டேன்மா. இந்த 2 நாள் இடைவெளி எதற்கு தெரியுமா? தேர்வாகும் ஜோடிகளுக்கு தாலி, பட்டு வேட்டி, சேலை இவர்கள் வாழ்வதற்கு பாத்திரங்கள்னு வாங்குவதற்கு தான். இவ்வளவும் கார்த்திகேயன் சார்தான் கொடுப்பாராமா? ஆமாம் ஷைனிமா. இது மட்டும் இல்லாமல் பணம் 10,000, வேலையில்லாதவங்களுக்கு அவரவர் தகுதி படிப்புக்கு தகுந்தாற்போல் அவர் கம்பெனியில் வேலைன்னு சகலமும் செய்வார். ஓ ரியலி? கார்த்திகேயன் சார் கிரேட் தான்மா. ஷைனிகா கண்கள் பளபளக்க பேசினாள். ஷைனிகா அவரிடம் அவ்வளவாக பேசியதில்லை. அவரை நேருக்கு நேராய் பார்க்கும் சமயம் வணங்குவாள். ஷைனி குட்டி, உன்னை நான் என்னைக்கிடா மனக்கோலத்தில் பார்ப்பேன்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என் திருமணத்தை பற்றி பேசி ரஞ்சனி அக்கா அறுத்தாங்க. இப்போ நீங்களா? அந்த நாள் சீக்கிரம் வராதான்னு ஏக்கமாக இருக்குடா ஷைனி. நான் திருமணம் செய்துக்க போகிறதில்ல. ஏன்? கடைசி வரை உங்கள் மகளாவே வாழ்ந்து சாவேன். அதுதான் என் விருப்பம், ஆசை. அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஷைனி. காலாகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும்மா. செடியும் கொடியும் மரமும் வளர்ந்த பின் அது பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும். அதுதான் அதுங்களுக்கு அழகு. அதுபோல பெண்ணுனா காலாகாலத்தில் ஒரு ஆண்மகனை மணக்கணும், தாய்மை அடையணும். குழந்தையை பெற்று அதை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். பூக்காத காய்க்காத மரத்தையும் தாய்மையடையாத பெண்ணையும் யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஈஸ்வரி சொல்லவும், நீங்களும் என் தாயும் ரஞ்சனி அக்காவும் பெற்ற துன்பத்தை நானும் அடையணும். அதுதானே உங்கள் ஆசை? நீ எங்கள் வாழ்க்கையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்க கூடாதுமா. எங்களுடைய விதி, அரக்கர்களாய் கணவன்மார்கள் அமைந்தார்கள். உனக்கு உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்கிற ஒரு கண்ணாளன் கிடைப்பான். ஷைனிகா விரக்தியாய் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறா? என் மனசுக்கு தோணுது, சீக்கிரமே நடக்கும் பார். நான் ஒரு அனாதை. இந்த காலத்தில் அனாதைக்கு போய் நல்ல மாப்பிள்ளை எப்படி கிடைப்பான் என்று கூற, ஷைனி, என்னடி என் மருமகன் அவன் இவன்னு சொல்கிறா? மரியாதை இல்லா தொலைச்சிடுவேன் என்று சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தார் கிண்டலான சிரிப்புடன். பின், கார்த்திகேயன் சார்கிட்ட உனக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாமல் இன்னும் என்னென்ன செய்கிறீங்க என்று புருவம் உயர்த்தி கேட்டாள். இந்த முறை கார்த்திகேயன் வந்தபோது தூரத்தில் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்த ஷைனிகாவை அவர் ஆர்வத்தோடு பார்த்தார். அந்த சமயத்தில்தான் ஷைனிகா படிப்பை முடித்து விட்டதாகவும் சீர்தட்சணை என்று கேட்காமல், அனாதையான இவளுக்கு யாராவது பரந்த மனப்பான்மையுள்ள நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஈஸ்வரி. அவரும் கட்டாயம் ஷைனிகாவிற்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் என்று கூறி சென்றார். ஆனால் மாப்பிள்ளையாய் வந்தவன் அந்த பிரம்மாண்டமான வெள்ளை பளிங்கி மாளிகையின் உள்ளே ஹாலில் கார்த்திகேயன் அமர்ந்திருந்தார். உணவுண்டு முடித்த பின் காஃபி வேண்டும். பத்மாவதி கொண்டு வந்து கொடுத்தார். இன்னுமா உன் மகன் திருப்பள்ளி கொண்டு எழல? என்னடி பிள்ளை வளர்க்கிறா? மணி 9 ஆகுது. போய் உன் பிள்ளையை எழுப்பி இழுத்து வா என்று கார்த்திகேயன் அதட்டினார். பேச மாட்டீங்க நீங்கள். ஆனாலும் உங்களுக்கு அதிக கொழுப்பு தாங்க. ஏதோ முக்கியமான ஆஃபீஸ் ஃபைல்களை கொண்டு வந்து அதை சரிபார்த்துட்டு நைட்டு 12 மணி வாக்கில் தான் படுத்தான். என் பிள்ளை காலில் சக்கரம் கட்டாத குறையாய் அலைஞ்சு திரிஞ்சு பிஸ்னஸை கவனிச்சுக்கிறான். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் சம்பாதித்து வரும் பணத்தை தானம், தர்மம், சமூக சேவைன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட அவனை பற்றி குறை சொல்கிறீங்களா என்று பத்மாவதி நொடித்து கொண்டாள். சுயம்வரத்துக்கு நாம் போக முடியாது. அதனால் அதனை ஆரம்பித்து வைக்க நம்ம துரைதான் போகணும். அதுக்கு தான் அவனை எழுப்ப சொல்கிறேன். போய் எழுப்பி கூட்டி வா. பத்மாவதி மாடி ஏறி போய் வெறுமனே சாத்தியிருந்த கதவை தள்ளி உள்ளே சென்றாள்.
அகிலேஷ் கார்த்திக் பேரழகும் பேராண்மையும் பெரும் கம்பீரமும் நிரம்பிய 29 வயது நிரம்பிய இளைஞன். கார்த்திகேயன் பெற்றோர் நிறுவிய 2 காட்டன் மில்கள், 150 ஏக்கரில் விரவி பரவியிருந்த விவசாய பண்ணை, ஏற்காட்டில் இருக்கும் மிளகு தேயிலை காஃபி எஸ்டேட்டுகளை கார்த்திகேயன் கவனித்து வந்தார். அகிலேஷ் கார்த்திக் MBAவை வெளிநாட்டில் முடித்துவிட்டு வந்து தன் 23வது வயதில் தந்தையோடு இணைந்து பிஸ்னஸ் பார்க்க போனான். இன்று 7 காட்டன் மில், அங்கு தயாராகும் வெள்ளை வேட்டி சட்டை, பனியன் உள்ளாடைகள், பெண்களுக்கான காட்டன் சேலைகள் உள்ளாடைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு விற்பனை செய்தவன். சேலத்தில் அகிலேஷ் கார்த்திக் காட்டன் என்ற பெரிய ஷோரூமை ஏற்படுத்தி விற்பனை செய்ய, விற்பனை அமோகமாயிருக்க, பெரும் லாபங்களை குவிக்க இப்போது தமிழகத்தின் முன்னணி நகரங்களில் எல்லாம் அகிலேஷ் கார்த்திக் காட்டன் ஷோரூம் திறக்கப்பட்டு அவற்றை திறமையுடன் நிர்வகிக்கிறான். சென்னையில், சேலத்தில் எக்கச்சக்க மால்கள், 5 ஸ்டார் ஹோட்டல், ஏற்காட்டில் ரிசார்ட்ஸ் என்று அவனது தொழில்கள் முன்னேறியுள்ளது. இப்போது சேலம், தருமபுரி, விழுப்புரம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி என்ற இந்த நகரங்களிலும் சினிமா தியேட்டர் உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்திகேயனுக்கு ஓய்வும் கொடுத்து விட்டான் அகிலேஷ். கோடி கோடியாய் சம்பாதித்து குவிக்க கார்த்திகேயன் வள்ளல் கணக்காய் வாரி வாரி வழங்கி சமூக சேவை செய்கிறார். அகிலேஷ் கார்த்திக் பூவை விட மென்மையான படுக்கையில் தலையணையை கட்டிக்கொண்டு படுத்திருந்தான். ஆண்மையும் அழகும் நிர்வாக புலியுமான அகிலேஷ் பதவி, பணம், புகழ்ச்சியினால் அணுவளவும் மாறாதவன். அவன் சென்ற இடமெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் தலைத்தது. அவனை ஈயாய் மொய்க்கும் பெண்களோ அவனை தன்வசப்படுத்த முடியாமல் தவித்தனர். இதுநாள் வரை எந்த பெண்ணையும் பார்த்து மயங்கியதில்லை, எந்த பெண்ணையும் கண்டு சலனப்பட்டதுமில்லை. அவன் எண்ணமெல்லாம் தன் தொழில், வீடு என்றே இருக்கும். பொறுப்பான அக்கறையான இளைஞன். தொழிலில் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க நாளொன்றுக்கு 4-5 சிகரெட்டுகள், பார்ட்டிகளில் நல்ல நாட்களில் நண்பர்களின் வற்புறுத்தலுக்காக கொஞ்சமாய் மது அருந்துவான். இதுதான் அவனிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்கள். அகிலேஷ் என்ன கனவு கண்டானோ தெரியலை. அவன் இதழ்களில் அழகான புன்னகை மிளிர்ந்து கொண்டிருந்தது. அகிலேஷ், மணி 9 ஆகுது, எழுந்திரிப்பா என்று பத்மாவதி குரல் கொடுக்க, அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, மதியம் எழுந்து போர்ட் மீட்டிங் போனால் போதும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் ப்ளீஸ்மா என்று மெல்ல சொன்ன அகிலேஷ் வேறுபுறம் திரும்பி தலையணையை மேலும் இறுக்கி தழுவிக்கொண்டான். அதை பார்த்த பத்மாவதி நெற்றியில் அடித்து கொண்டார். ஐயோ, பொண்டாட்டியை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டிய வயசில் இப்படி தலையணையை கட்டிக்கொண்டு தூங்குறிய அகிலேஷ், இது நல்லாவா இருக்கு? அந்த சொற்கள் காதில் விழுந்ததும் சோம்பல் முறித்தபடி எழுந்தவன் தாயை இழுத்து முகம் பற்றி கன்னத்தில் முத்தமிட்டு சின்ன சிரிப்புடன் சொன்னான். என்னம்மா, காலையிலேயே உன் புலம்பல் புராணம் ஆரம்பமா? என் ஆசையெல்லாம் புலம்பல் புராணமாக தெரியுதா? உனக்கு கல்யாணம் பண்ணி மனைவி குழந்தையோடு பார்க்க பெற்றவங்களுக்கு ஆசை இருக்காதா அகிலேஷ்? இந்த இளம் வயசில் பகலில் தொழிலை கொண்டு அலையிறா, இரவில் தலையணையை கட்டி கொண்டு தூங்குறா. என்ன பொழப்பு இது அகிலேஷ்? என் திருமணத்துக்கு என்னம்மா அவசரம் என்று சொன்னவனை மௌனமாய் பார்த்தார் பத்மாவதி. என் பேரப்பிள்ளையை நான் பார்க்கணும். நான் இன்னும் என் தொழிலில் சாதிக்கணும். தமிழ்நாட்டின் நம்பர் 1 பிஸ்னஸ்மேனாக உயரணும். நீ இப்போ உயர்ந்ததே இமயமலை அளவு உயரம். அளவுக்கு அதிகமான சொத்தும் பணமும் எதுக்கு? போதும் அகிலேஷ். கல்யாணம் கட்டி மனைவி குழந்தைன்னு மகிழ்ச்சியாக வாழும் வழியை பார். அம்மா புலம்பாதீங்க, இந்த வருஷ கடைசிக்குள் கல்யாணம் செய்துக்க முயற்சிக்கிறேன் என்று அகிலேஷ் கூறவும், பத்மாவதியை இன்னும் காணவில்லையே என்று அங்கு வந்த கார்த்திகேயன், ஏ அகிலேஷ், இந்த சொல்லை என் தங்கையும் தங்கை மகளும் கேட்டால் எவ்வளவு பூரித்து போவார்கள் தெரியுமா என்று சொல்ல, என் தம்பியும் தம்பி மகளும் தான் இந்த சொல்ல கேட்டால் பெரும் சந்தோஷப்படுவார்கள் என்று பத்மாவதி பதிலுக்கு சொல்ல, அகிலேஷ் என் தங்கை மகள் பிரியாவைத்தான் கட்டணும் என்றார் கார்த்திகேயன். என் அகிக்குட்டிக்கு என் தம்பி மகள் மாயாவைத்தான் கட்டணும் என்றாள் பத்மாவதி. கார்த்திகேயன் பத்மாவதியின் சண்டையை கன்னத்தில் கை வைத்து ரசித்து கொண்டிருந்தான் அகிலேஷ் கார்த்திக். நீங்கள் பேசாதீங்க, கட்டிக்கு போகிறவன் சொல்லட்டும். அகிலேஷ், நீயே சொல்லுப்பா, நீ உன் அத்தை மகளை கட்டிக்க போறியா இல்லை மாமன் மகளை கட்டிக்க போறியா? பத்மாவதி அழாத குறையாய் கேட்க, நான் என் அத்தை மகளை கட்டிக்க போகிறதில்ல, மாமன் மகளையும் கட்டிக்க போகிறதில்ல. அந்த அரக்கிகளில் யாரை கட்டிக்கிட்டாலும் நான் உருப்பிட்ட மாதிரி தான். பின்ன யாரை கட்டிக்க போகிற? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கட்டிக்க போகிறேன் அகிலேஷ் ரசிப்புடன் சொல்ல, ஏ அகிலேஷ், எவ்வளையாவது காதலிக்கிறியா? இனிதான் காதலிக்கணும்மா பட்டன பதில் சொன்னான். அப்போ என் மனசுக்கு பிடிச்சவள் இன்னும் என் கண்ணில் படலா, சிக்கினா தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். அப்போது இவன் ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காம எவ்வளையாவது காதலுங்கிற பேரில் இழுத்துட்டு வந்தால் சம்மதிப்பீங்களா? என்ன தப்பு? ஜாதியும் மதமும் மெல்ல மெல்ல மனிதர்கள் மனதில் மறைஞ்சிட்டு வரும்போது நாம் இன்னும் ஜாதியையும் மதத்தையும் பிடிச்சிட்டு தொங்கலாமா? கார்த்திகேயனை பார்த்து பத்மாவதி சீறினாள்.
என் மகள் ஆர்த்தியை கெடுத்தா போல என் மகனையும் கெடுத்துடுவீங்க போல இருக்கே. அகிலேஷ், உன் அப்பா சொல்கிறது பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயலுக்கு ஒத்து வராது. ஏய், பிள்ளை இந்த மட்டுமாவது கல்யாணம் செய்துக்கிறேன்னு இறங்கி வந்தானேன்னு சந்தோஷப்படாம அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கி அவனை இப்படியே பிரம்மச்சாரியாக வாழ விடணும்னு நினைக்கிறியா? வாயை மூடுடி. ஏ அகிலேஷ், உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்தா எங்ககிட்ட தயங்காமல் கையை காட்டு, கட்டி வைக்கிறோம். அகிலேஷ் கார்த்திக் மனதுக்கு பிடித்த பெண்ணை காண்பானா? அது கடவுளுக்கே வெளிச்சம். அகிலேஷின் அருகில் கட்டிலில் அமர்ந்திருந்த கார்த்திகேயனும் பத்மாவதியும் சண்டையை நிறுத்திவிட்டு குரோதத்தோடும் முறைத்து கொண்டிருந்தனர். பெற்றோரின் முறைப்பை ரசித்து பார்த்து கொண்டிருந்த அகிலேஷ் சின்ன சிரிப்புடன் கேட்டான், என்ன விஷயம்பா? கோயம்புத்தூரில் என் ஃப்ரெண்டு சபரிநாதன் இருக்கான் இல்லையா, அவனோட பொண்ணுக்கு மதியம் நிச்சயதார்த்தமாம். மாப்பிள்ளை வீட்டார் காலையில் தான் தகவல் சொன்னாங்களாம். அங்கே நானும் அம்மாவும் போகணும் அகிலேஷ். போயிட்டு வாங்கப்பா. உனக்கு சாயந்தரம் தானே போர்ட் மீட்டிங்? ஆமாம். 3 மணிக்கு தானே, அதனால் நீ போய் சுயம்வரம் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிடேன் அகிலேஷ். கார்த்திகேயன் மெல்ல கெஞ்சலுடன் சொல்ல அகிலேஷ் சட்டென சீறினான். ஆளை விடுங்கப்பா, இது போல வேலையெல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம். சம்பாதிப்பது மட்டும்தான் என் வேலை. இந்த சேவை, தொண்டு, உதவுவது இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். டே அகிலேஷ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உதவுடா. தொடங்கிட்டு உடனே புறப்பட்டு வந்துடு ப்ளீஸ், கார்த்திகேயன் கெஞ்சினார். சரி சரி, போய் தொலைக்கிறேன். எத்தனை மணிக்கு போகணும்? 10க்கு இருக்கணும். மணி இப்போவே 9:45 ஆகுது. நான் குளிச்சு சாப்பிட்டு போய் சேர எப்படியும் 10:30 ஆகிடும். பரவாயில்ல, போகலாம். எல்லாரும் அங்கே காத்திருப்பாங்க. அவங்களை காக்க வைப்பது முறையா? என்னை நேரத்தில் எழுப்பியிருக்கலாம். நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தா பிள்ளை தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போ நான் வந்து எழுப்பிய நேரத்துக்கு நீ குளிச்சு தயாராகி இருந்தா இந்நேரம் நீ அங்கே இருந்திருக்கலாம். அதான் நீங்கள் 2 பேரும் ரொம்ப நேரமாக கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் பெருசாக சண்டை போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே என்று அகிலேஷ் குறைப்பட்டு கொண்டான். நம்ம பொண்ணு ஆர்த்தி மட்டும் ஒரு பொண்ணை பெற்றிருந்தா என் பேத்தியையே இவனுக்கு கட்டி வச்சிருக்கலாம். நமக்குள்ளே இப்படி சண்டையே வந்திருக்காது என்று பத்மாவதி கண்கள் கலங்கினார். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேண்டுமே பத்மாவதி, கார்த்திகேயனும் சொல்லிவிட்டு சோகமானார். கல்யாணமாகி 21 வருஷத்துக்கு மேலாகுது. ஆனால் அவள் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி தங்களையே. என்னம்மா, ஏன் கல்யாண கவலையில் ஆரம்பித்து கடைசியில் அக்காவுக்கு குழந்தை இல்லைங்கிறதுல வந்து நின்றுட்டீங்களே? அகிலேஷ் கேட்டான். அகிலேஷ், மருமகன் கை கால் விளங்காமல் படுக்கையில் விழுந்து வருஷம் 5 ஆச்சு. அவர் இப்போ தான் மெல்ல மெல்ல வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறார். இதில் ஹார்ட்டில் வாழ்வு பழுதாகி ஆப்ரேஷன் வேற செய்யணும். அந்த மனுஷனுக்கு ஏன் தான் நோய் மேலே நோயாக மாற்றி மாற்றி வருதோ. ஆர்த்தி அந்த மனுஷனுக்கு சேவை செய்து ஓஞ்சு போயிட்டா. ஏற்காட்டை விட்டு இங்கே வந்துடுங்கனாலும் கேட்கறதில்ல. நான் பெற்ற 2மே என் பேச்சை கேட்கறதில்ல. எல்லாம் விதி, என் தலையெழுத்து. அகிலேஷ் கார்த்திக் சொன்னான். அம்மா, ரொம்ப சலிச்சுக்காத. மாமாவையும் அக்காவையும் சீக்கிரம் சேலத்துக்கு வர வைக்கிறேன். எப்படி? என் கல்யாணத்துக்கு பிறகு என் மனைவியை உங்கள் மகளாக பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்கன்னு சட்டமாக சொல்லிடுறேன். நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, அக்காவையும் இங்கே வரவழைச்சிடு. நாம் எல்லாரும் கூட்டு குடும்பமாக முன்பு போலவே சந்தோஷமாக இருக்கலாம். என் ஆசையை நிறைவேற்ற அகிலேஷ் தங்கம். இதை மட்டும் நிறைவேற்றிட்டீன்னா என் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அகிலேஷ். உன் ஆசை நிறைவேறும்மா. ஆனால் இதை நிறைவேற்ற அகிலேஷ் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்று அவனுக்கே தெரியாது. அகிலேஷ், நீ குளிச்சுட்டு கிளம்புப்பா, எங்களுக்கும் நேரமாகுது, கிளம்புறோம். கார்த்திகேயன் சொல்ல அகிலேஷ் கேட்டான். நைட்டு வந்துடுவீங்க இல்லையாப்பா? அவனை சந்திச்சு 4 மாதம் ஆகுது. எங்களுக்குள்ளே பேச நிறைய விஷயம் இருக்கும். அடுத்ததா இந்த வயசான காலத்தில் அவ்வளோ தூரம் பயணம் செய்து திரும்புறதும் கஷ்டம். நாளைக்கு நிச்சயம் வந்துடுறோம். அகிலேஷ், வேலைக்கு சரியாக சாப்பிடணும். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு லேட்டாக வரக்கூடாது. சரிம்மா. லேப்டாப்பை வச்சுட்டு ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கக்கூடாது, உடம்பு கெட்டுடும். செய்யறேம்மா. நான் என்ன சின்ன பிள்ளையா? கவலைப்படாமல் போயிட்டு வாங்கம்மா. பெரியவர்கள் கிளம்பி விட்டார்கள். கார்த்திகேயன் பத்மாவதி தம்பதியினருக்கு அகிலேஷ் கார்த்திக் ஆர்த்தி என்று 2 குழந்தைகள். ஆர்த்தி திருமணமான 1 வருடத்திலேயே பிறந்துவிட்டாள். அதன் பிறகு கருத்தரிக்காமலேயே ஒரு பிள்ளையோடு நின்று விட்டாள் பத்மாவதி. பின்னர் காலம் கடந்து 15 ஆண்டுகள் கழித்து ஆர்த்தி 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பத்மாவதி மீண்டும் கருவுற்றாள். வயதுக்கு வந்த பெண்ணை வைத்து கொண்டு பிள்ளை பெற்றுக்கொள்ள அவமானப்பட்ட பத்மாவதி மாமியாரின் காலில் விழுந்தும் கணவனிடம் கெஞ்சி கூத்தாடியும் அதை கலைக்க அனுமதி வாங்கி டாக்டரிடம் சென்றாள். நன்கு குழந்தை வளர்ந்து விட்டதால் கலைக்க முடியாது என டாக்டர் கைவிரித்து விட்டார். குழந்தை நன்கு வளர்ந்துள்ளது, உங்கள் உயிருக்கு ஆபத்து, வேண்டாம், விட்டுடுங்கள்.
பையனாய் கூட பிறக்கலாம் என்று டாக்டர் ஆசை காட்ட பத்மாவதியினுள்ளும் பேராசை. 10 மாதமும் பங்களாவிற்குள்ளேயே இருந்து அழகான அகிலேஷ் கார்த்திகை பெற்றெடுத்தாள். வேண்டாம் என்று கலைக்க சென்ற அகிலேஷ் கார்த்திக் தான் இன்று திறமையுள்ளவனாய் ஊர் மெச்சும் அளவு உயர்ந்திருக்கிறான். ஆர்த்தி தன் பருவ வயதில் தன் வீட்டு எஸ்டேட்டிற்கு வேலைக்கு வந்த சேகரை காதலிக்க பெரிய போராட்டத்திற்கு பின் ஒன்று சேர்ந்தனர். ஆர்த்திக்கு தான் வயிற்றில் ஒரு பிள்ளை உண்டாகாமல் போனது. ஏற்காட்டில்தான் எல்லோரும் ஒன்றாக வசித்தனர். அகிலேஷின் வர்த்தகம் சேலத்தில் பெருக அங்கே சென்று திரும்ப முடியாததால் சேலத்திற்கு இடம் பெயர்ந்தனர். ஆனால் ஆர்த்தி வர முடியாது என்று அங்கேயே தங்கிவிட்டாள். அங்குதான் நோய்வாய்ப்பட்ட கணவனோடு வசிக்கிறாள். பத்மாவதிக்கு ஆர்த்தியின் கவலைதான் மிகப்பெரியது. மணி 10, 10:30, 11 என நேரமாக ஆக ஷைனிகாவிற்கு பொறுமை இழந்து போனது. மண்டபத்தில் ஆண்களும் பெண்களும் என 400 பேருக்கு மேல் இருந்தனர். முதல் வரிசையிலேயே இடம் பிடித்து அமர்ந்து விட்டாள் ஷைனிகா. இந்த கார்த்திகேயன் சார் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறார் என்று சலித்து கொண்டாள். நேரத்திற்கு வந்து துவங்கி வைத்துவிட்டு பிறகு அவர் வேலையை பார்க்க போகலாமே என்ற எண்ணம் உள்ளுக்குள் பூத்து அவர் மேல் கோபத்தை ஏற்படுத்தியது. காத்திருந்து கண்கள் பூத்து கடைசியில் கார்த்திகேயனுக்கு பதிலாய் அங்கே கம்பீரமாய் வந்து நின்றவனை வெறுப்பை கக்கும் கண்களோடு பார்த்தாள். தனது நண்பன் ரமேஷை அவன் கம்பெனிக்கு சென்று அழைத்து வர அகிலேஷ் கார்த்திக்கு தாமதமாகிவிட்டது. அவனை கண்டதும் பெரும் பரபரப்பு. எல்லோரும் எழுந்து நின்று வழங்கினர். அவனும் பதில் வணக்கம் சொல்லி கூட்டத்தை பார்க்க விரைத்து கொண்டு கண்களில் சீற்றத்தோடு வணங்காமல் திமிரோடு நின்ற ஷைனிகா கண்ணில் பட்டாள். இதுநாள் வரை எதிர்ப்படும் மக்கள் அளவுக்கு அதிகமான மரியாதையுடன் வணங்குவர். ஆனால் ஒரு பெண் அவன் முன்பு நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாய் அதுவும் அலட்சியத்தோடு நிற்பதை கண்டதும் சுவாரஸ்யமானான். அவளையே உற்று பார்க்க இதயத்தில் இனம் புரியாத புதிய உணர்வு. மேடையில் அகிலேஷ், ரமேஷ் அமர்ந்தனர். சேலம் மாவட்டத்தின் ஊனமுற்றோர் நலச்சங்க தலைவர் இந்த சுயம்வரத்தை நடத்தி தர வந்திருந்தார். யார் இவள்? சுயம்வரத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாளா? தேவதை போன்று இருக்கிறாள். இவளுக்கு என்ன குறை இருக்கும்? பார்த்தால் குறையுள்ளவள் போல் தெரியலையே. பின்ன எதற்காக வந்திருக்கிறாள்? பல கேள்விகள் அகிலேஷினுள் தோன்றி வண்டாய் குடைந்தன. ஷைனிகாவினுள்ளோ யார் இவன்? என்ன பார்வை இது? ஏன் இப்படி தன் தகுதியை மறந்து என்னையே வைத்து வெளியெடுக்காமல் பார்க்கிறான்? கார்த்திகேயன் சார் ஏன் வரலை? அவர் வராமல் எவனோ ஒரு பொறுக்கி வந்து முன்பின் பெண்ணை பார்த்திராதவன் போல இப்படி என்னை வெறித்து பார்க்கிறானே. இரையை கண்ட புலி போலா? பார்த்தால் படித்தவன் போல் இருக்கிறான். இந்த இளம் வயதில் வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாய் நம் பாரம்பரிய உடையில் வந்திருக்கிறான். வாட்டசாட்டமாய் பேரழகனாய் இருக்கிறான். ஆனால் பார்வை ஏன் இப்படி பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்த்தது போல் இருக்கிறது? கார்த்திகேயன் சார் உறவினனா? இவனை அனுப்பிவிட்டு அவர் எங்கு சென்றார்? இவனுக்கு நேரத்தை கடைபிடிக்கும் நல்ல பழக்கமே இல்லையா? இங்கிருப்போர் அனைவரும் குறையுள்ள மனிதர்களாயிற்றே. இவர்களை காக்க வைக்க இவனுக்கு எப்படி மனசு வந்தது? பணம் இருந்தால் மனிதர்களிடம் உள்ள இயல்பான குணம் மறந்து போகுமா? ஷைனிகா இவ்வாறு நினைத்து நெஞ்சம் குமுறி கொண்டிருந்தாள். கார்த்திகேயன் சார் மகனும் மிகப்பெரிய தொழிலதிபரும் பெரும் இரக்க குணமும் வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மையுள்ள சமூக சேவகருமான அகிலேஷ் கார்த்திக் சாரை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஓரிரு நிமிடங்கள் பேசி சுயம்வரத்தை துவங்கி வைப்பார் என்று ஊனமுற்றோர் நலச்சங்க தலைவர் பேசி அமர்ந்தார். ஷைனிகாவிற்கு கார்த்திகேயன் சாருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் பையன் அகிலேஷ் கார்த்திக் மிகப்பெரிய தொழிலதிபர் என்றெல்லாம் தெரியும். ஆனால் இதுவரை பார்த்ததில்லை. இப்போதுதான் முதலாய் பார்க்கிறாள். ஈஸ்வரி அம்மாள் அகிலேஷ் கார்த்திகை பற்றி ரொம்ப பெருமையாய் சொல்லியிருக்கிறார். ஈஸ்வரி கூறியதற்கும் அகிலேஷ் நடந்து கொள்வதற்கும் சிறிதும் சம்பந்தமில்லையே என்று ஷைனிகா நினைக்க அகிலேஷ் கார்த்திக் எழுந்து மைக் பிடித்து, எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். எனது தந்தை வருவதாய் இருந்தது. திடீரென அவர் வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்லும்படியானதால் நான் வரவேண்டியதாகிவிட்டது. அதனால்தான் இந்த தாமதம். முதலில் நான் தாமதமாக வந்ததற்கு நீங்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று மன்னிப்பு கேட்டான். அவன் அவ்வாறு மன்னிப்பு கேட்கவும் அவன் மேல் இருந்த கோபம் மறைந்து போனது ஷைனிகாவிற்கு. தங்களுக்கான சரியான துணையை தேர்ந்தெடுங்கள். அவர்களை மணந்து மகிழ்ச்சியோடு வாழுங்கள். உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய காத்திருக்கேன் என்று சுருக்கமாய் கூறிவிட்டு அமர்ந்தான். அவன் பார்வை எங்கே சுற்றினாலும் கடைசியில் அவள் மேலே வந்து நிலைத்தது. மற்றவர்கள் அவனை பற்றியும் அவளை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்ற அறிவு கூட இவனுக்கு இல்லையே என்று ஷைனிகா நினைக்க மீண்டும் அவள் முகத்தில் பெரும் கோபம் குடிகொண்டது. முதலில் ஆண்களின் அறிமுகத்திலிருந்து சுயம்வரம் தொடங்கியது. அகிலேஷ், நாம் கிளம்பலாமா? என்ன அவசரம் ரமேஷ் என்றவனின் பார்வை ஷைனிகாவின் மேலேயே ஏக்கத்தோடு படிந்திருந்தது.
நீதானே துவங்கியதும் கிளம்பலாம் வாடான்னு என்னை இழுத்துட்டு வந்தா. வேலை இருக்கா அகிலேஷ், ப்ளீஸ் என்று நண்பன் கெஞ்சவும் அனைவரிடமும் விடைபெற்று மனசே இல்லாமல் கிளம்பினான். என்ன மச்சி, முன்வரிசையில் இருந்த ஒரு அழகிய மயிலையே பார்த்துட்டு இருந்தா, என்ன விஷயம்? அவளை பிடிச்சிருக்கா? அவகிட்ட மயங்கிட்டியா? நீ இப்படியெல்லாம் எந்த பொண்ணையும் வைத்த வெளி எடுக்காமல் பார்த்ததில்லையே மச்சி, ரமேஷ் சின்ன சிரிப்புடன் கேட்டான். சாச்சா, நான் யாரையும் பார்க்கல, நீயே ஏதாவது உளராத ரமேஷ் என்று சமாளித்தான் அகிலேஷ் கார்த்திக். அவ ரொம்ப அழகுடா, தேவதை போல இருக்கா, அவகிட்ட நீ மயங்கி இருந்தாலும் தப்பில்லா. ரமேஷ் சும்மா இருடா, கலாய்க்காதா. எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறாளே, அவ எதுக்கு இந்த சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறாள் என்ற கேள்வியால் தான் நான் அவளை அடிக்கடி பார்த்தேன். அகிலேஷ் கூற ரமேஷ் பின்னர் தான் அவனை கிண்டல் செய்வதை விட்டான். என்ன பெயர், யார் அவள், எங்கிருந்து வந்தாள் என்று அறியாமல் வந்துவிட்டோமே என்று அகிலேஷின் மனம் தவித்தது. ஒரே பார்வையில் சட்டென அவளை பிடித்துவிட்டது. இதயம் இடமாறிய கணக்காய் உணர்வு. ஆனால் அவள் ஏதாவது துணையை தேர்ந்தெடுத்திருப்பாளோ என்ற எண்ணம் தோன்றி மனதில் இருளாய் பயம் கவ்விக்கொண்டது. உறக்கம் கெட்டு தவிப்போடு அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் விடிய விடிய நடந்தான். 2 நாட்கள் கழித்து 3ஆம் நாள் காலை பொழுதில் பட்டுவேட்டி சட்டையில் வந்து நின்ற மகனை பார்த்து கார்த்திகேயனும் பத்மாவதியும் ஆச்சரியமாகினர். யாருக்கு அகிலேஷ் திருமணம், எங்கு கிளம்பிட்டா? பத்மாவதி கேட்டார். உன் நண்பர்களில் யாருக்கும் இன்னைக்கு திருமணம் இல்லையே? கார்த்திகேயன் கேட்டார். சுயம்பரத்தில் அன்று தேர்வான ஜோடிகளுக்கு இன்னைக்கு தானேப்பா திருமணம். ஆமாம் அகிலேஷ், நீங்கள் அங்குதானே கிளம்புறீங்க? நானும் அங்குதான் வரேன். நிஜம்தானா அகிலேஷ், நீ பொய் சொல்லலையே. அன்னைக்கு நான் உன்னை அவ்வளவு வற்புறுத்தி அனுப்பினேன், இன்னைக்கு நீயே கிளம்பி வந்தா என்ன அர்த்தம்? சேவை தொண்டு இதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. அப்பா, யாருக்காவது சேவை செய்வதற்கும் தொண்டு செய்வதற்கும் பிடிக்காமல் போகுமா? எனக்கு நேரம் போதாமல் தான் நான் இதில் கலந்துக்கிறதில்ல. அடுத்ததா இதை பார்த்துக்க நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு மூக்க நுழைக்கணும்னு ஒதுங்கி இருக்கேன். அன்னைக்கு நீங்கள் சுயம்பரத்துக்கு அனுப்பின போது சுவாரஸ்யமே இல்லாமல் தான் போனேன். ரமேஷ் வற்புறுத்தலால் உடனே திரும்பிட்டேன். அங்கே எத்தனை பேர் தங்கள் துணையை தேர்ந்தெடுத்தாங்க, யார் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் அவர்கள் திருமணத்தை பார்க்க வேணும் போலவும் ஆசையாக இருக்குப்பா, அதான் கிளம்பினேன். ரொம்ப மகிழ்ச்சிப்பா, வா போகலாம். பெற்றோர் இருவரும் ஆளுக்கு ஒரு கையை பற்றி கொண்டு நடக்க அகிலேஷ் கொஞ்சம் பயத்தோடு நடந்தான். அங்கு மாலை மாற்றி திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்களின் முகத்தில் பூக்கும் மகிழ்ச்சியை காண 50% ஆசையும், அடுத்ததாய் அன்று பார்த்த தேவதை இன்று அங்கே வந்திருக்கலாம் என்று சிறு நப்பாசியுடனும் தான் அவன் சுயம்பரத்திற்கு வருவது. அவள் வருவாளா? அவள் யாரையேனும் தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவளின் திருமணத்தை நிறுத்திவிட நினைத்துதான் அகிலேஷ் முக்கியமாய் வருவது. மனசெல்லாம் பயமும் தவிப்பும் கலக்கமும் போட்டியிட அங்கு சென்று இறங்கினான் அகிலேஷ் கார்த்திக். மூவருக்கும் நல்ல வரவேற்பு. நாற்காலியில் அமர்ந்தனர். கார்த்திகேயனின் பிஏ அங்கு ஏற்கனவே வந்து தன் குழுக்களோடு தேர்வான ஜோடிகளுக்கான பட்டுப்புடவை, வேட்டி, சட்டை, தாலி, மாலை என எல்லாவற்றையும் பெரிய பெரிய தாம்பூல தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்தார். அகிலேஷின் பார்வை சுற்றி சுழன்று ஒவ்வொருவராய் ஆராய்ந்தது. தேடிச் சென்ற பார்வைக்கு ஷைனிகா கிடைக்காமல் போனதும் அவள் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்ற எண்ணம் மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது. அவளை காண ஏங்கிய கண்களுக்கு தரிசனம் கிடைக்காமல் போனதால் அதே மனம் வருந்தியது. அவள் உள்ளூரா வெளியூரா, அவளை நான் மீண்டும் காண்பேனா மாட்டேனா என்ற தவிப்புடன் மேடையில் நடுநாயகமாய் அமர்ந்திருந்தவனின் கண்களுக்கு பெரும் ஆச்சரியமாய் அப்போதுதான் அவள் மண்டபத்திற்குள் நுழைந்தாள். அவளை கண்டதும் மனசெல்லாம் மத்தாப்பூ பூத்தது. ஜில்லென்ற இதமான தென்றல் தீண்டிய கணக்காய் அவன் உள்ளம் குளிர்ந்தது. ஈஸ்வரி அம்மாள் மேடையேறி வந்து கார்த்திகேயன், பத்மாவதி, அகிலேஷ் கார்த்திக்கின் நலம் விசாரித்தாள். இல்லத்திலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர் தங்களுக்கான ஜோடியை தேர்வு செய்தார்கள்? கார்த்திகேயன் கேட்க, 4 பேர் ஐயா. ரொம்ப சந்தோஷம்மா. ஈஸ்வரி அம்மாள் விடை பெற்று கீழிறங்கி மலர், மல்லிகா, மேரி, ரஞ்சனா, ஷைனிகா நின்ற இடத்திற்கு வர ஷைனிகா ஈஸ்வரி அம்மாவிடம் சிரித்து சிரித்து பேச அதை கண்ட அகிலேஷ் கார்த்திக்கு உற்சாகம் பீறிட்டது. அந்த பெண் என்று தந்தையிடம் கேட்க, அவள் ஈஸ்வரி அம்மாள் இல்லத்தில் வளர்பவள். நான் 2 முறை சென்றபோது அவளை பார்த்ததில்லையேப்பா. அவள் சென்னையில் படிப்பை முடித்து இல்லத்திற்கு வந்து 1 மாதம்தான் ஆகுது அகிலேஷ். நீ எதுக்குப்பா அந்த பொண்ணை பற்றி கேட்குற? பத்மாவதி கண்களில் சந்தேகத்துடன் கேட்க முழித்தான். பின் சட்டென அப்படி சொன்னான். புதுசாக இருக்காளே, ஈஸ்வரி அம்மா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாளே, அவள் இல்லத்தை சேர்ந்தவளா இருப்பாளோன்ற எண்ணத்தில் கேட்டேன். இப்போ இல்லம் முழுக்க முழுக்க நம் உதவியுடன் தானே நடக்குது. நம் பாதுகாப்பில் இருப்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பாமா? அகிலேஷ் இப்படி கேட்க,
அங்கே போகவே கஷ்டப்படுவ நீ. அப்படிப்பட்டவ அங்கே இருக்கிறவங்கள புதுசாக தெரிஞ்சுக்க நினைக்கிறது எனக்கு சந்தேகத்தை வரவழைக்குது என்று பத்மாவதி அவனை ஆராய்வது போல் பார்க்க, தாயின் பார்வையை அலட்சியப்படுத்தி அகிலேஷ் மீண்டும் ஷைனிகாவையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் திருமணமாக போகும் மணமக்களுக்கு உடைகளை கொடுக்க அத்தனை பேரும் அணிந்து கொண்டு வந்தனர். கார்த்திகேயன் ஒவ்வொரு ஜோடியினருக்கும் தாலி எடுத்து கொடுத்து கொண்டே சென்றவர் பின் மனைவியை எடுத்து கொடுக்க சொன்னார். பின் அகிலேஷ், மீதி பேருக்கு நீ எடுத்து கொடுப்பா என்று அப்பா சொல்லவும் அகிலேஷ் ஆச்சரியமாகி, அப்பா நானா? ஆமாம் அப்பா, எனக்கு அதற்கான வயசு இல்லையே. இந்த சுயம்வரம் நிகழ்ச்சிக்காகவும் இவர்களுக்கான தாலி கூறப்புடவை சீர்வரிசைன்னு செய்ய லட்சம் லட்சமாக கோடிகளில் செலவு செய்வது நீ. அந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது நீ. இதற்கெல்லாம் வயசு தேவையில்ல அகிலேஷ். மனசு இருந்தா நீயும் பெரிய மனுஷன்தான். கமான், எடுத்து கொடுப்பா ராஜா என்றதும் அகிலேஷ் ஒவ்வொருவருக்கும் தாலியை எடுத்து கொடுத்தான். பின் மேடைக்கு மூவரும் போனார்கள். அங்கு அமர்ந்திருந்த ஐயர் மந்திரம் மோதி கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று கூற மேளம் முழங்க அங்கிருந்த 120 ஜோடிகளுக்கும் திருமணம் நடந்தது. இல்லத்து பெண்கள் 4 பேரின் கழுத்திலும் தாலியேற ஷைனிகாவின் மனதில் இன்பம் பொங்க அதன் விளைவாய் முகம் பொலிவு பெற அந்த காட்சியை அகிலேஷ் மனதில் இருத்தி கொண்டான். பின் மணமக்களுக்கு பந்தி பரிமாறப்பட்டது. ஷைனிகாவிற்கு அங்கிருந்த மண்டபத்தின் முன்புற தோட்டத்தை ரசிக்க ஆசை வந்து வெளியேறினாள். அங்கு அழகுக்காக நடப்பட்டிருந்த மலர்களையும் செடிகளையும் கொடிகளையும் ரசித்து கொண்டே அங்கிருந்த மகிழம்பூ மரத்தடியில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். அகிலேஷ் கொஞ்ச நேரத்தில் அவள் முன் வந்து நிற்க காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்தாள். எதிரில் விழிகளை விரித்து அவளையே ஆழ்ந்து ஸ்பரிசித்து கொண்டிருந்த அகிலேஷை கண்டதும் பதறி எழுந்தாள். ஹலோ பொண்ணே, உன் தனிமையை கெடுத்துட்டேனா என்று கேட்க ஷைனிகா அகிலேஷை லேசான கோபத்துடன் பார்த்தாள். உன் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் என்று சீறினாள். உன் பேர் என்ன? தங்கமலை ரகசியமா? ஈஸ்வரியம்மாளை கேட்டால் சொல்லிட போகிறாங்க என்று சிரிப்புடன் சொல்ல, அதை முதல்லையே செய்திருக்கலாம் இல்லையா என்று குற்றம் சாடுவதைப் போல் அவள் கேட்க, உன் வாயால் சொல்லி கேட்க ஆசைப்பட்டேன். நீங்கள் ஏதோ என்னை வம்பளுக்கவே வந்தது போல தெரியுது, நான் வரேன் என்றவள் ஓட எத்தனைக்க அகிலேஷ் ஓரடி எடுத்து வைத்து அவள் முன்புறம் போய் நின்று இரு கைகளையும் நீட்டி மறித்தான். சார், என்ன சார் இது? உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறவங்க பார்த்தா உங்களை தப்பாக நினைக்க போகிறாங்க. என்னன்னு? ஒரு பொண்ணை வழிமறித்து இப்படி அடாவடி செய்கிறாரே இந்த அகிலேஷ்னு. நான் பொறுக்கியோ போக்குறியோ இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் தானே தெரியணும். என் பேர் ஷைனிகா. ஷைனிகா, ஆஹா, ரொம்ப ஸ்வீட்டான பெயர் என்று ரசித்து சொன்னவன், ஷைனிகா, உனக்கு நான் எப்போது தாலியை தருவது என்று தான் சொன்னான். ஷைனிகா எரிமலையாய் வெடித்து சிதறினாள். ஹலோ, என்ன பேசுகிறீங்க? அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வராது. உனக்கு இது போல் தாலி எடுத்து கொடுக்கவெல்லாம் வரமாட்டேன் ஷைனிகா. அதுக்கு பதிலாக உன் பக்கத்தில் உட்கார்ந்து தாலி கட்டத்தான் வருவேன், அதுவும் கூடிய சீக்கிரத்தில். அவன் சொற்களால் பூகம்பம் தாக்கியது போல் அது இருந்தாள். ச, என்ன பேசுகிறீங்க? ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறீங்க? கார்த்திகேயன் சார் பிள்ளை நீங்கள். அடுத்ததா எங்கள் இல்லம் பல பேராக பெருகி நாங்கள் எல்லோரும் பசி பட்டினி இல்லாமல் நல்ல முறையில் வாழ உதவுபவர் நீங்கள். உங்கள் மேல் நிறைய மதிப்பு மரியாதையும் இருக்குது, அதை கெடுத்துக்காதீங்க. வழியை விடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்ச நீட்டிய கையை மடக்கி கொண்டான். ஷைனிகா ஓடினாள். தாலியே தேவையில்ல, நீதான் என் பொண்டாட்டி. தாம்பூலம் தேவையில்ல, நீதான் என் சரிபாதி என்று அவன் ராகமாய் சொன்னது கேட்டு காதை பொத்தி கொண்டு கண்களில் நீர் பூக்க ஓடினாள் ஷைனிகா. 2 நாள் கழித்து ஒரு மாலை பொழுது ரஞ்சனியின் குழந்தையை ஒத்த வயதில் இருந்தா 10 பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்ன விளையாட்டு விளையாடலாம் என்று கேட்க, அக்கா அக்கா, கண்களை கட்டிட்டு கண்ணாமூச்சி ஆடலாம் என்று அவர்கள் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், உட்கார்ந்து விளையாடுற போல விளையாட்டு விளையாடலாம். அதெல்லாம் போர்க்கா, ப்ளீஸ்க்கா, கண்ணாமூச்சி விளையாட்டு தான் நல்லாயிருக்கும் என்று அத்தனை பேரும் கெஞ்சினர். சரி, விளையாடலாம் வாங்க. யார் கண்ணை கட்டுவது? இனியா, உன் கண்ணை கட்டலாமா? உங்கள் கண்ணை கட்டலாம். ஓகே என்றவள் நீண்ட துணியால் கண்ணை கட்டி கொண்டாள் ஷைனிகா. அவளை இனியா சுற்றிவிட்டு எல்லாரும் ஓடுங்கள் என்று குரல் கொடுக்க குழந்தைகள் ஓடினர். ஷைனிகா குழந்தைகளை பிடிக்க மெல்ல மெல்ல நடந்தாள். அக்கா, நான் இங்கே இருக்கேன் என்று குரல் கொடுத்து அவளை ஒவ்வொருவரும் ஏமாற்றிவிட்டு ஓடினர். வேலை முடிந்து நேரத்தோடு பங்களாவிற்கு திரும்பிக் கொண்டிருந்த அகிலேஷிற்கு ஷைனிகாவை பார்க்க பெரும் ஆசையல வண்டியை இல்லத்திற்கு விட்டான். கேட்டிற்குள் வண்டியை விட குழந்தைகள் விளையாடுவது கண்டு காரை தூரத்திலேயே நிறுத்தினான். இறங்கி நடந்தான். ஷைனிகா குழந்தைகளோடு கண்ணை கட்டி கண்ணாமூச்சி ஆடுவது கண்டு அகிலேஷின் உள்ளம் துள்ளியது.
அவன் அருகில் போக அவன் பின்னே வந்து மறைந்து கொண்ட இனியா, நான் இங்கிருக்கேன் வாங்கக்கா என்று குரல் கொடுக்க குரல் வந்த திசையில் கையை வீசி சென்றாள். அகிலேஷ் கார்த்திக்கின் மீது பட்டன மோத கீழே விழப்போனாள். ஷைனிகாவை கீழே விழவிடாமல் சட்டென தாங்கி பிடித்தான். அவன் நெஞ்சோடு மோதி நின்றாள் ஷைனிகா. வலிமையான கைகளுக்கிடையில் இருந்தவள் கண்ணில் இருந்த கட்டை அவிழ்த்து பார்த்து அகிலேஷின் நினைப்பில் இருந்ததை கண்டு பதறிப்போய் ஐயோ என்று அலறி அவனிடமிருந்து விடுபட முயற்சித்தாள். என்னை விடுங்க, குழந்தைங்கள் பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்று கெஞ்சினாள். தப்பா நினைக்க என்ன இருக்கு, உன்னை கீழே விழாமல் காப்பாற்றத்தானே பிடிச்சேன், வெண்பட்கள் முன்ன சின்ன சிரிப்போடு சொன்னான். காப்பாற்ற பிடிச்சவர் சட்டுன்னு விட்டுருக்கணும், அதை விட்டுட்டு பார்க்குறவங்க தப்பா நினைக்கிறது போலவா இப்படி விடாமல் இழுத்து பிடிச்சிட்டு இருப்பீங்க? ஷைனிகா சீறினாள். அகிலேஷை அளவுக்கு மிஞ்சிய கோபத்தோடு பார்த்து, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க சார்? உன்னைதான் நினச்சிட்ருக்கேன். சே, இப்படி பேச உங்களுக்கு வெட்கமா இல்ல? எதுக்கு வெட்கப்படணும்? உன்னை முதலாக சுயம்பரத்தில் பார்த்த நொடி பார்த்த கணம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஷைனிகா. உண்மையை சொல்கிறேன். அடுத்த நொடியே தலை சுற்றி பட்டுன்னு உன்கிட்ட விழுந்துட்டேன். 10ஆம் வகுப்பிற்கு பிறகு என் படிப்பெல்லாம் இங்கிலாந்தில்தான். அங்கெல்லாம் எத்தனையோ அழகிகளை பார்த்துருக்கேன். அடுத்ததா இந்த வர்த்தக உலகத்தில் திறமை வாய்ந்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். தவிர குடும்ப உறவு பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். நான் இவங்களுக்கெல்லாம் மசியாமல் என் தொழில் ஒன்றே குறிக்கோளாய் இது நாள் வரை இருந்தேன். உன்னை பார்த்ததும் கல்யாணம், மனைவி, குழந்தைகள்ன்ற ஆசையும் கனவுகளும் வந்துருச்சு. என்னை பெண்கள் பின்னால் அலையிறேன்னு நினைக்காதா? அகிலேஷ் கார்த்திக் தன்னை விலக்கிவிட்டு அவளை பார்க்க, சும்மா கண்டபடி உளராதீங்க சார், இளைஞர் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மனிதர் பேசுகிற பேச்சா அது என்று கூறியவள் உள்ளே ஓட போக, ஏ ஷைனிகா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? போங்க சார், பைத்திய மாதிரி வளர்றதை விட்டுட்டு வந்த வேலையை பாருங்க, எனக்கு ஏன் உங்களை பிடிக்கணும்? ஷைனிகா ஓடினாள். அகிலேஷ் ஈஸ்வரி அம்மாளின் ஆஃபீஸ் அறைக்கு சென்றான். வாங்க தம்பி, என்ன இது சர்ப்ரைஸ் விசிட் என்றார் ஈஸ்வரி அம்மாள். ஏற்காடு போயிட்டு திரும்பினேன். சரி, வழியில் இருக்கும் இல்லத்துக்குள் நுழைந்து உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு நுழைஞ்சிட்டேன். அகிலேஷ் கார்த்திக் பொய் சொன்னான். என்ன சாப்பிட்றீங்க அகிலேஷ்? காஃபியா, டீயா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸா கொண்டு வர சொல்லவா? இஞ்சியும் ஏலமும் போட்ட டீ இருந்தால் இந்த மாலை நேரத்துக்கு இதமாக இருக்கும். ஃபோனில் ஷைனிகாவிடம் விஷயத்தை சொல்ல 5வது நிமிடம் டீயோடு வந்தாள். அவளை விழிகளால் ஏறிட்டான். அந்த மைவிழிகளில் சற்று முன் அவன் பேசிய பேச்சுக்களால் விளைந்த கோபக்கணல் நீங்களை முறைப்போடு டீயை நீட்டினாள். தேங்க்ஸ் என்று கூறி டீயை வாங்கியவன் குடித்துவிட்டு சூப்பர் என்று ஷைனிகாவை கீழிருந்து மேலாக பார்த்து விரல் மடக்கி சொல்ல அவள் எரிமலையாய் மாறி முறைக்க, நான் டீயை சொன்னேன்மா என்று அகிலேஷ் சிரிக்க ஷைனிகாவினுள் பயப்பந்துருண்டது. ஈஸ்வரி அம்மாளின் முன்பு இப்படி சீண்டி விளையாடுகிறானே, அவர் என்னை பற்றி தவறாய் நினைத்து கொண்டாள் என்ற எண்ணம் தோன்றி அவளை அலைக்கழித்தது. இடம் வசதி போதுமா ஆண்டி? எவ்வளவு பெரிய இடம், ரொம்ப வசதியாக இருக்குதுப்பா. எங்களுக்கான காய்கறியை பின்பக்க தோட்டத்தில் விளைவிச்சுக்கிறோம். பின்புற கொட்டகையில் பாலுக்காக பசுக்களையும் வளர்க்கிறோம். முன்புற தோட்டத்தில் மலர்களின் விளைச்சல் அமோகம். ஒவ்வொரு நாளும் அதன் மூலம் வரும் வருமானம், எங்கள் இல்லத்து மக்கள் செய்யும் கைவினைப் பொருள்கள் மூலம் கிடைக்கும் வருமானம், நீங்கள் கொடுக்குற பெருந்தொகைன்னு இல்லம் ரொம்ப அருமையாக நடக்குதுப்பா. எங்கள் இல்லத்து மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியான சேர்விராயன் மலைத்தொடர்ச்சியின் அழகு, இதமான தென்றல், மிதமான குளிர்ச்சி, இதமான இயற்கை சூழல், சத்துள்ள உணவு, வசதியான கட்டிடங்கள், உடுத்திக்கொள்ள புதுசாக உற்பத்தியான ஆடைகள்னு நாங்கள் உங்கள் தயவால் ரொம்ப நல்லாவே வாழ்கிறோம் அகிலேஷ் தம்பி. கலங்கிய விழிகளுடன் ஈஸ்வரி சொன்னார். என் தாயோட உயிரை காப்பாற்றி கொடுத்த உங்களுக்கு எவ்வளவு செய்தாலும் ஈடு இணை ஆகாத ஆண்டி என்றவன், ஆண்டி தப்பாக நினைக்கலன்னா இன்னொரு டீ கிடைக்குமா? இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குப்பா அகிலேஷ், இருங்க கொண்டு வர சொல்கிறேன் என்றவர் ஃபோனில் கட்டளையிட ஷைனிகா டீயோடு வந்தாள். அவன் தேவதையின் தரிசனம் மீண்டும் கிடைக்க தனது கண்களில் நிரப்பிக்கொண்டான். சீரலோடு வந்தவள் அவன் பார்வையின் ஸ்பரிசத்தால் விளைந்த வீரியத்தை தாங்க முடியாமல் தலைகுனிந்து கொண்டாள். அகிலேஷின் கடித்து தின்னும் பார்வையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியலை. பேரழகன் அகிலேஷ், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன், செயல்களில் வெற்றியை காணும் வெற்றிவேந்தன். படிப்பு, பணம், பெருந்தொழில் என்றிருக்கும் அகிலேஷ், உன்னை பிடித்திருக்கிறது என்றால் அவள் உள்ளம் நெகிழாதா? அவளும் பெண்தானே. அவள் உடம்பும் மனமும் இரும்பாலா செய்யப்பட்டிருக்கிறது. அவள் உடம்பும் எல்லோருக்கும் போல இரத்தத்தாலும் சதையாலும் தானே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவன் விடை பெற்று போகும் பாதையிலேயே அவள் விழிகளும் தொடர்ந்து சென்றது. இதனால் பெரும் விபரீதத்தை சந்திக்கப் போகிறோம் என்று அவளுக்கே தெரியாது. மாலை 5 மணி. சேர்விராயன் மலையின் குளிர்ச்சியான தென்றலின் தாலாட்டிலும் மாலை நேர மயக்கத்திலும் சேலம் மாநகரம் உற்சாகமாய் காணப்பட்டது.
ஷைனிகா அந்த பிரம்மாண்டமான ரெடிமேட் ஷோரூமிற்குள் நுழைந்தாள். தரைத்தளம் ஆண்களுக்கான உடைப்பிரிவு, முதல் தளம் குழந்தைகளுக்கான உடைப்பிரிவு, இரண்டாவது தளம் பெண்களுக்கான உடைப்பிரிவு. லிஃப்ட் மூலம் பயணித்து இரண்டாவது தளம் சென்றாள் ஷைனிகா. நாளை ஷைனிகாவிற்கு பிறந்தநாள் என்பதால் ஈஸ்வரி அம்மாள் 1000 ரூபாயை கொடுத்து அவளுக்கான உடையை எடுத்து வர சொன்னார். விற்பனை பெண்கள் மாலை டிஃபன் நேரம் என்பதால் மேல்தளத்திற்கு உண்பதற்காக சென்றிருந்தனர். ஹேங்கரில் தொங்கிய சுடிதாரை பார்த்து கொண்டு வந்தவளுக்கு இளம் மஞ்சளும் இளம் ரோஸ் நிறமும் கலந்த சுடிதார் பிடித்து போக அதை எடுத்துக்கொண்டு நடந்தபோது, அந்த சுடிதாரை விட இது உனக்கு பொருத்தமாக இருக்கும் ஷைனிகா. இளம் பச்சையும் அடர்ந்த ரோஸ் நிற கலரையும் இணைத்து அழகாய் கற்களையும் மணிகளையும் பதித்த சுடிதாரை எடுத்து வந்து காட்டினான் அகிலேஷ் கார்த்திக். சட்டென அவள் முன்பு தோன்றிய அகிலேஷை கண்டதும் திகைத்து போனாள். அவனை கண்டால் கரையும் மனதிற்கு கடிவாளம் போட அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவன் வந்து நின்றதும் எரிச்சலானாள். ஹலோ, நீங்கள் யார் சார் எனக்கு உடையை தேர்வு செய்வதற்கு? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்னை பார்த்தவுடன் ஏன் சண்டைக்கோழியாக சிலுத்துக்கிற ஷைனிகா? சும்மா அனாவசியமாக என்கிட்ட வம்புக்கு வராதீங்க சார். என்ன வம்பு செஞ்சேன்? உன் கையை பிடிச்சி இழுத்தேனா இல்லை உன் கன்னத்தை நிமிண்டி விளையாடினேனா? திஸ் இஸ் டூ மச். இதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கக்கூடாது. அப்படியா? பின்ன யார்கிட்ட வச்சுக்கிறது? உங்கள் முறை பொண்ணுக்கிட்ட. இது எனக்கு தெரியாமல் போச்சே. இல்லைன்னா உங்கள் அக்கா பெத்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்கணும். என் அக்காவுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? என் அக்காவுக்கு பொண்ணு இருந்தால் உன் வயசு தான் இருக்கும். அது இல்லாமல் போனதால உன்னை என் அக்கா பொண்ணா நினச்சிக்கிறேனே ஷைனி. ப்ளீஸ் ஷைனி என்று அவன் கொஞ்சலுடன் கெஞ்ச, சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பிடிக்கல. சும்மா அகிலேஷ்னு கூப்பிடு ஷைனி, சாரெல்லாம் வேண்டாமே. இங்கே பாருங்க, ரொம்ப ஓவராக போகிறீங்க. நான் கடை முதலாளிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். போய் அதை செய். கோபமான ஷைனிகா விறுவிறுவென அந்த தளத்தின் மேனேஜரிடம் சென்றாள். சார், நான் உங்கள் முதலாளியை பார்க்கணும். எதுக்குங்கம்மா? உங்கள் பிரச்சனையை எங்கிட்ட சொல்லுங்கள், அதை நானே தீர்த்து வைக்கிறேன். அங்கே ஒரு ஆள் என்னை வம்புக்கு இழுத்து தொல்லை பண்ணுறான். அட அப்படியா? யார் அவன்? அந்த பொறுக்கியால் எங்கள் கடையோட நல்ல பேரே கெட்டுடுமே. அவனை பின்னி எடுத்துடுறேன், காட்டுங்கம்மா. அந்த வயதான மேனேஜர் ஆவேசமாய் பேசி அவள் பின்னே வர, அதோ பாருங்க, அங்கே வெள்ளை வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு மாப்பிள்ளை போல தெனாவட்டா நிற்பவர் தான். அவராமா என்றவர் அகிலேஷ் கார்த்திக் அருகில் போய் நின்று கையை கட்டி உடலை வளைத்து, வணக்கம் சார். நீங்களா சார்? எப்போ சார் வந்தீங்க? இந்த பொண்ணு உங்களா என்றவர் அதற்கு மேல் சொல்லாமல் அவனை பார்க்க, கம்ப்ளைண்ட் பண்ணாளா? ஆமாம் சார். சாரி சார் என்று சொல்லிவிட்டு நகர பார்க்க, என்ன சார் அவரை விசாரிக்காமல் போகிறீங்க? அட போங்கம்மா, உங்களால் என் வேலையே காலியாகிடும். அவர் தான் இந்த ஆர்த்தி ரெடிமேட் ஷோரூமோட முதலாளி. எவ்வளவு தங்கமான மனுஷன். அவரை போய் என் வாயால் பொறுக்கினெல்லாம் சொல்லிட்டேனே. இது போல் வேற யார்கிட்டையாவது அவரை பற்றி தப்பாக சொல்லாதீங்கம்மா, அப்புறம் முன்ன பைத்தியம்னு நினச்சிக்குவாங்க. மேனேஜர் கடுப்பாகி கத்திவிட்டு செல்ல, ஷைனிகாவே ஒரு மாதிரியான அவமானம் பிடுங்கி தின்ன அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விறுவிறுவென வெளியேறினாள். ஏ ஷைனி, எங்கே ஓடுறா? துணியை எடுத்துகிட்டு போ. அவன் சொன்னதை காதில் வாங்காமல் தீயாய் உடல் முழுக்க பரவிய கோபத்துடன் லிஃப்டை தவிர்த்து படிகளில் இறங்கி கீழே வருவதற்குள் லிஃப்ட் மூலம் அவன் கீழே வந்துவிட்டான். அவள் முன்பு சுடிதார் அடங்கிய பார்சலை நீட்ட ஷைனிகா அலட்சியப்படுத்திவிட்டு வெளியேறினாள். பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று பஸ்ஸுக்காக காத்திருந்தாள். அகிலேஷும் காரோடு வந்துவிட்டான். கார் கதவை திறந்துவிட்டு, ஷைனிகா காரில் ஏறு, நான் இல்லத்தில் விட்டுடுறேன். இங்கே பாருங்க, எனக்கு இல்லத்துக்கு போக தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. வெறுப்பேத்தாதீங்க ப்ளீஸ். ஷைனிகா, நான் பிடிவாதக்காரன். நீ என் பேச்சு கேட்கலன்னா அப்படியே அலாக்கா தூக்கி உன்னை காருக்குள்ளே போட்டுடுவேன், தெரிஞ்சுக்கோ. அவன் சொற்களை காதில் வாங்காமல் கடந்து போன ஆட்டோவை கைத்தட்டி அழைக்க, அருகே வந்தவன் அகிலேஷை பார்க்க அவனோ போ என்று சுட்டு விரலை அசைக்க ஆட்டோக்காரன் திரும்பி பார்க்காமல் போய்விட்டான். என் விரல் அசையாமல் யாரும் உன்னை ஏற்ற மாட்டாங்க. பஸ்ஸில் கூடவா? அதையும் பார்க்குறியா? அவங்க யாரும் என்னை ஏற்ற வேண்டாம். என் கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். ஷைனிகா நடக்க அகிலேஷ் சட்டென கைப்பற்ற, கையை விடுங்க அகிலேஷ். அளவுக்கு மிஞ்சிய கோபத்துடன் கையை உதற, அவனோ அவளை தரதரவென இழுத்து போய் காரினுள் தள்ளி கதவை மூடிவிட்டு டிரைவர் இருக்கையில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். ஷைனிகா இதை எதிர்பார்க்கலை. தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள். கொஞ்ச நேரத்தில் அவன் அவள் மேல் எடுத்துக்கொள்ளும் உரிமையையும் ஆளுமைத்தன்மையையும் நினைத்தபோது அவளுள் காற்றாற்று வெள்ளமாய் கோபம் பொங்கி பிரவாகம் எடுக்க கத்தினாள். உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க அகிலேஷ்? உன்னை தான் மனசு முழுக்க நினச்சிட்ருக்கேன். சின்ன முறுவலுடன் பதில் சொல்ல,
அவன் பதிலை கேட்டவுடன் பக்கத்திலிருந்தவனின் தோளில் ஆத்திரம் தீரும் மட்டும் குத்தினாள். ஆஹா, என்ன சுகம்! காதலியின் அடி கூட எவ்வளவு சுகமாய் மழைக்கால சாரலாய் மயிலிறகு வருடலாய் தென்றலின் குளுமையாய் என்னுள் இறங்குகிறதே என்று ரசிப்புடன் சொல்ல, ஏன் இப்படி தொல்லை பண்ணுறீங்க அகிலேஷ்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் உங்கள் கண்ணில் பட்டு தொலைஞ்சேனோ? என்னால் தாங்க முடியலா, என்னை விட்டுடுங்க. நான் தாய் தகப்பன் இல்லாத அனாதா, உங்களுக்கு பொருத்தமானவள் இல்லா, என்னை விட்டுடுங்க அகிலேஷ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டாள். அகிலேஷ் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தினான். என்கிட்ட காலேஜில் வம்பு செஞ்ச 4-5 பேரை செருப்பால் அடிச்சிருக்கேன். உங்களை எனக்கு திட்டக்கூட மனசு வரல. உங்கள் மேல் அவ்வளோ மரியாதை. எங்கள் இல்லத்து மக்கள் நிம்மதியாக தாராளமாக சுகாதாரமான வாழ்வு வாழ நீங்கள் தான் காரணம். நாங்கள் இது நாள் வரை யாராவது கொடுக்குற பழைய துணியை தான் உடுத்தியிருக்கோம். நீங்கள் எங்கள் இல்லத்துக்கு வந்த பிறகு தான் புது துணியை உடுத்தி பார்க்கிறோம். உங்கள் பாதுகாப்பில், உங்கள் அரவணைப்பில், உங்கள் குடையின் கீழ் வாழ்கிற மக்கள் நாங்கள். உங்களை நாங்கள் சாதாரண மனுஷனாக பார்க்கல, ஒரு பேரரசனாக தான் பார்க்கிறோம். எனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர் நீங்கள். நீங்களே எனக்கு தொந்தரவு தரலாமா? வேலையே பயிரை மேய்வது போல. வேண்டாம் அகிலேஷ், என்னை விட்டுடுங்க என்று அழுகையோடு பேசியவள் பின் முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். ஷைனி, நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டா. அதுபோல் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்த நாள் முதல் நானா அல்ல, நான் முதலாக ஆசைப்பட்டது உன்மேல்தான். உன்னை பார்த்தபோது மனசெல்லாம் 1 கோடி பட்டாம்பூச்சிகள் படபடுத்தனா. உன்னை பார்த்த நொடி புதிதாய் பார்த்தது போல தோணலா. உன்னோடு ஜென்ம ஜென்மமாக பழகி வாழ்ந்தாற்போல் உணர்வு. நான் சட்டுனே எதன் மீதும் ஆசைப்பட்டதில்ல. ஆசைப்பட்டால் அடையாமல் விடமாட்டேன். உன்னை மணக்க என்கிட்ட என்ன தகுதி இல்லைன்னு சொல். எனக்கு படிப்பில்லையா, அழகில்லையா, அந்தஸ்து இல்லையா, நல்ல குணம் இல்லையா, என்ன அல்ல சொல்லு. சரியான காரணம் சொல்லு, நான் ஒதுங்கிடுறேன். அகிலேஷ் கார்த்திக் அப்படி கேட்க அவளால் பதில் சொல்ல முடியாமல் போனது. மௌனமாய் தலை குனிந்து கொண்டாள். ஷைனிமா, ஐ லவ் யூடா. எனக்கு நீ வேணும். என் காதலியா, என் மனைவியா? என்னை புரிஞ்சுக்க ஷைனி. உனக்கு டைம் தரேன். மெதுவாக யோசிச்சு பதில் சொல்லு. இவ்வாறு சொன்ன அகிலேஷ் சட்டென ஷைனிகாவின் கைப்பற்றி அவள் எதிர்பாராத போது புறங்கையில் இதழ் பதிக்க அவன் கொடுத்த முதல் முத்திரையில் மின்சாரம் தாக்கியது போல் அதிர்ந்தாள். இல்லத்திற்கு முன் வண்டி நிற்க தன் உணர்வே இல்லாமல் இறங்கி தன் அறையை நோக்கி நடந்தாள். அகிலேஷை திரும்பி பார்க்க ஒரு புறம் அச்சமாகவும் மறுபுறம் நாணமாகவும் இருந்தது. ஈஸ்வரி அம்மாவிடம் உடையை கொடுத்துவிட்டு திரும்பிவிட்டான் அகிலேஷ். பேருக்காய் உண்டுவிட்டு படுக்கையில் போய் விழுந்தான். ஷைனிகா, என் உயிரே, என் இதயத்தின் விருப்பத்தை புரிந்து கொள்ள ஏன் மறுக்கிறாய்? நான் இதுவரை எதற்காகவும் இதுபோல கெஞ்சியதில்லையே. முதலாய் என்னுள் மலர்ந்த காதலுக்காக உன்னிடம் யாசித்து நிற்கிறேன். இந்த செயல் எனக்கே வியப்பை அளிக்கிறது. நானா இப்படி மாறிப்போனேன்? ஒரு பெண்ணின் முன்பு என் கௌரவத்தை விட்டு கடையில் சீண்டி விளையாடி நடுரோட்டில் காரில் ஏற சொல்லி ரகளை செய்து கைப்பிடித்து இழுத்து போய் காரில் தள்ளி காதலை சொல்லி. கடவுளே, இன்னும் நான் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கிறதோ? மணி 12 ஆன போது செல்லில் அவள் நம்பரை தட்டினான். ஈஸ்வரியம்மாளிடம் அவள் நம்பரை பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாங்கி வந்திருந்தான். எதிர்முனையில் ஷைனிகா தூக்க கலக்கத்துடன், ஹலோ, யாரு என்று ஷைனிகா முனகினாள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே என்ற குரல் காதில் அமிழ்தினும் இனிமையாக இறங்க ஆச்சரியமானவள், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் யாரு? நான் அகிலேஷ் கார்த்திக் ஷைனி என்று அவன் உருக அவளுக்கு தூக்கம் போய் விரைப்பானாள். உங்களுக்கு எப்படி? ஈஸ்வரி அம்மா தான் சொன்னாங்க. இவ்வளவு நேரமும் தூங்காமல் முழிச்சிருந்தேண்டா உனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக என்று அகிலேஷ் கொஞ்ச அவள் உள்ளம் நெகிழ, ஷைனி, ஐ லவ் யூடா என்று கிசுகிசுப்பாய் அகிலேஷ் கூற அந்த சொற்கள் அவள் உயிர் வரை ஊடுருவி சென்று கஷ்டப்படுத்தியது. ஷைனிகாவின் நெஞ்சுக்குள்ளும் கண்ணுக்குள்ளும் அகிலேஷின் உருவமே வந்து நின்று கண்ணாமூச்சி விளையாடியது. அவன் பேச்சுக்கும் மயக்கும் சிரிப்புக்கும் இந்த பாழாய்ப்போன இதயம் அடிமையாகிறதே. இதை இதன் போக்குக்கு விடாமல் பலமான கயிறு கொண்டு கட்ட வேண்டும். அம்மாவை ஏமாற்றிய ஆணினத்தை சேர்ந்தவன் தானே இந்த அகிலேஷ். ஷைனிகாவின் தந்தை சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தவராம். அப்படிப்பட்ட மனிதரே அவளுடைய தாய்க்கு துரோகம் செய்துவிட்டு 2வதாய் ஒருத்தியை மணந்து கொண்டார். அது நீண்ட நாள் கழித்துதான் தெரிய வந்தது. 2 வருட சிறு குழந்தையான அவளை கையில் பிடித்து கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் பெங்களூர் ஓடிப்போய் 10ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்காதவள் அங்கே கட்டிடம் கட்டும் கொத்தனார்களுக்கு மணல், ஜல்லி, சிமெண்ட், செங்கல் அள்ளி கொடுக்கும் வேலை செய்து கொண்டு ஷைனிகாவை காப்பாற்றினாள். பின் ஷைனிகாவின் 10ஆம் வயதில் அவள் அம்மா இறந்து போக அங்கு வேலை பார்த்த சில தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து ஈஸ்வரி அம்மாளின் கருணை இல்லத்தில் சேர்த்துவிட்டு சென்றனர்.
சாதாரணமானவனே தன் தாயை தவிக்க விட்டும் கதற விட்டும் வேறொரு பெண்ணிடம் தஞ்சமான போது, இந்த அகிலேஷோ பெரும் பணக்காரன், பெரிய படிப்பு படித்தவன், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தி வெற்றிகரமாய் நடத்தி வருபவன். இன்று இளமை மோகத்தில் என் அழகில் மயங்கி கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறான். நாளையே ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று என் அழகும் என்மேல் கொண்ட மோகமும் அவனுக்கு சலிப்பை கொடுக்கலாம். இந்த அனாதையை மணந்ததற்கு பதிலாய் நல்ல பெரும் பணக்காரியை கட்டாமல் விட்டுவிட்டோமே. பணக்காரி தன் மனைவியாய் அமைந்திருந்தால் பணத்தோடு பணம் சேர்ந்திருக்குமே என்று நினைக்கலாம். என்னை பெற்றவன் என் தாயை ஏமாற்றிவிட்டது போல இந்த அகிலேஷும் என்னை கைவிடலாம். எதற்கு வீண் வம்பு? நெருப்பு சுடுமென்று தெரிந்தே எரியும் அந்த நெருப்பு கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்ளலாமா? இன்று பூக்குழியாய் தெரிவது நாளை புதைகுழியாய் மாறலாம். விடிய விடிய இப்படியெல்லாம் சிந்தித்தவாறே படுத்திருந்தவளுக்கு அடுத்து வந்த நாட்களில் நடந்தது என்ன? அடுத்த 2 நாட்கள் கழித்து ஒரு மாலை வேளையில் அகிலேஷ் இல்லத்திற்கு வந்தான். அவனை வரவேற்று அமர்த்திய ஈஸ்வரி அம்மாள் அவனின் களைத்து போன தோற்றத்தை கண்டு, ஆஃபீஸ்லேருந்து நேரா வரியாப்பா? ஆமாம் ஆண்டி, ரொம்ப டயர்டாக இருக்குது. அன்னைக்கு போல் ஷைனிகா கையால் போட்ட டீயும் கொஞ்சம் பிஸ்கட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும். அகிலேஷ் கார்த்திக் அப்படி சொல்ல உடனே ஷைனிகாவை ஃபோனில் அழைத்து கட்டளையிட்டார். கொஞ்ச நேரத்தில் அவன் இதயம் கவர்ந்த தேவதை டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்தாள். அதை சாப்பிட்ட பின்னர், இல்லத்தை பார்க்க ஆசைப்படுறேன், என்னோடு வர்றியா ஷைனிகா? அவன் அவ்வாறு கேட்க, போமா போய் சுற்றி காட்டு என்று ஈஸ்வரி சொல்ல மறுக்க முடியாமல் எரிச்சலோடு நடந்தாள். கொஞ்ச நேரம் சென்றதும் நின்று அகிலேஷை பார்க்க அவள் பார்வை கத்தியின் கூர்மையுடன் அவன் மேல் பாய்ந்தது. இப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துதான் இந்த கம்பீரமான 6 அடிக்கு மேலான மனிதனை பொட்டுன்னு தரதட்டி விழ செஞ்சா. இன்னும் மேலே என்ன செய்ய அப்படி பார்க்குற ஷைனி என்று அகிலேஷ் கார்த்திக் கொஞ்சவும், உங்களுடைய கொஞ்சலும் குழாவலும் என்னுள் தீய மூட்டுது, கொஞ்சம் வாயை மூடிட்டு வர்றீங்களா என்று கடித்த பற்களூடே எரிந்து விழுந்தாள். எதிர்ப்படும் மக்கள் அவனை வணங்கினர். இல்லத்தை சுற்றி பார்த்துவிட்டு குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில் நின்றபோது கேட்டான், இங்கிருப்பவர்களின் பொழுதுபோக்கு என்ன? வேலை செய்வாங்க, டிவி பார்ப்பாங்க, அவ்வளோதான். இங்கிருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ளவும் பொது அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்கவும் ஒரு நூலகம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா ஷைனிகா? அவன் அப்படி கூற சட்டென அவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்தாள். இங்கு வந்த கொஞ்ச நாளில் அவளுக்கு கூட இந்த எண்ணம் முதிர்த்ததுதான். ஆனால் அதனை செயல்படுத்த நிறைய செலவாகும் என்பதால் தன்னுள்ளே போட்டு புதைத்து கொண்டாள். ஃபென்டாஸ்டிக் ஐடியா, ஆனால் நிறைய செலவாகுமே என்றவளின் முகம் அந்தி நேர தாமரையாய் வாடிப்போனது. உனக்கேன் கவலா? நூலகத்தை அமைத்து தர வேண்டியது என் பொறுப்பு. குழந்தைகளுக்கான புத்தகம், உங்களைப் போல இளம் வயதுக்காரர்களுக்காக தமிழ் ஆங்கில கவிதை நாவல் புத்தகங்கள், பெரியவர்களுக்காக ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் வரலாற்று நாவல்களையும் வாங்கி அடுக்கிடலாம், சரியா? அகிலேஷ் புன்னகையுடன் கூறவும், ஈஸ்வரி அம்மா கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அகிலேஷ் சார். உனக்கு சந்தோஷம் இல்லையா ஷைனி? அவன் புருவம் உயர்த்தி அவள் மேல் ஆழ்ந்த பார்வை ஒன்றை பதித்து கேட்க பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் தலைகுனிந்து பதில் சொன்னாள். சந்தோஷம்தான். பின் அவனை நிமிர்ந்து பார்த்து, எனக்கு பிடிச்ச ஆங்கில நாவல்கள் சிலதையும் நீங்கள் மறுக்காமல் வாங்கி தரணும். உனக்காக என் இதயத்தை தர காத்திருக்கும் போது ஆங்கில நாவல்களையா நான் வாங்கி தர மாட்டேன் என்று அவன் காதலுடன் கேட்க, பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறுது பார்த்தீங்களா? இவ்வளவு நேரமும் எவ்வளவு நல்லவராக பேசுனீங்க. என் உள்ளத்தை நீ எப்போ புரிஞ்சுக்குவ ஷைனிமா? என்கிட்ட என்ன குறைனாவது சொல்லேன். முடியாதில்லையா? நீ உன் சம்மதத்தை சொன்னால் உடனே என் பெற்றோர்கிட்ட சொல்லி முறைப்படி பெண் கேட்டு வருவேன். எனக்கு உங்கள் மேலே எந்த ஈடுபாடும் வரலா. உங்கள் அந்தஸ்து அழகு கம்பீரத்துக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க அகிலேஷ். பிடிக்கலன்னு சொல்பவளை திரும்ப திரும்ப வற்புறுத்தாதீங்க. என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்கலன்றவ ஒன்று குருடாக இருக்கணும், இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருப்பாள். எனக்கு கல்யாணத்தை தான் பிடிக்கலன்னேன், புரிஞ்சுக்குங்க அகிலேஷ். வேகமாய் பேசியவள் சட்டென எழுந்த ஆற்றாமையின் காரணமாய் கண்ணீர் சிந்தினாள். நீ அழ வேண்டாம், உன் மனசு மாறுற வர காத்திருக்கேன். இல்லை, என் மனசு மாறாது. மாறும். எப்பவும் என் பதில் இதுதான். அப்படி அவள் சொல்ல அகிலேஷ் கார்த்திக்கின் முகம் களையிழந்து போனது. அதை காண அவளுக்குமே கஷ்டமாய் போய்விட்டது. அதன் பிறகு வந்த நாள் ஒன்றில் மனோகர் பில்டர்ஸிடமிருந்து அவளுக்கு இன்டர்வியூ கார்டு வர அங்கே சென்றாள். மொத்தம் 20 பேர் நேர்முக தேர்விற்கு வந்திருந்தனர். 10வது ஆளாய் அழைக்கப்பட்டாள். கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை படபடவென சொல்ல அவளை எம்டிக்கு பிடித்து போனது. கொஞ்ச நேரம் இருங்க, மீதி பேருக்கு இன்டர்வியூ செய்து அனுப்பிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்க.
அச்சொற்களை கேட்டு தன்மேல் பூமாரி பொழிந்தது போல மலர்ந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஆர்டரை டைப் செய்துவிட்டு அழைக்க உள்ளே போனாள். மனோகர் கையெழுத்திட போன போது அகிலேஷ் கார்த்தியிடமிருந்து ஃபோன் வர, ஓகே ஓகே என்றவர் அவளை பார்த்து சாரிம்மா என்ற ஒற்றை சொல்லோடு அனுப்பிவிட்டார். ஏன் எதற்கு என்று கேட்காமலேயே ஷைனிகா வேதனையோடு திரும்பிவிட்டாள். அடுத்த இன்டர்வியூக்கு போய் வேலையும் கிடைத்துவிட்டது. வெற்றிகரமாய் 4 நாட்கள் கடுமையாய் உழைத்து நல்ல பெயரும் வாங்கினாள். வேலை விஷயமாய் வெளிநாடு சென்றிருந்த அகிலேஷ் கார்த்திக் திரும்பியவுடன் விஷயம் தெரிய அங்கு ஃபோன் செய்ய அன்று மதியமே அவளுக்கு வேலை போனது. இதே போல போகுமிடமெல்லாம் தோல்வியையே சந்தித்தாள். கடைசியில் ஏமாற்றத்தையே சந்தித்து கண்ணீருடன் திரும்பினாள். அன்று அந்த தனியார் பள்ளிக்கு சென்றால் கம்ப்யூட்டர் ஆசிரியை வேலைக்கு. ஆர்டர் அடிக்கும் சமயம் எப்போதும் போல அகிலேஷின் ஃபோன் வர மீண்டும் தோல்வி. எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஃபோனில் யார் சார்? ப்ளீஸ் சார், இது பெரிய தொடர்கதையாகவே நடக்குது, தாங்களா சார் என்று கண்ணீரோடு கேட்கவும் பள்ளியின் தாளாளர் சொல்லிவிட்டார். அகிலேஷ் கார்த்திக் சார் தாம்மா. அவர் உங்களை கல்யாணம் செய்துக்க போகிறாராமே, உங்களுக்கு எதுக்குமா இந்த வேலை? அவர் நினச்சா 100 பள்ளிகளை நிறுவலாம். உங்கள் தொழில் நிறுவனங்களில் பல லட்சம் பேர் வேலை செய்யும்போது நீங்கள் போய் ஸ்கூல் வேலைக்கு வர்றதா? போங்கம்மா, இதெல்லாம் சாருக்கு அவமானம் இல்லையா என்றதும் மிதமிஞ்சிய குரோதத்தோடு வெளியேறினாள் ஷைனிகா. நேரே அகிலேஷ் மெயின் ஆஃபீஸிற்கு சென்று பியூனிடம் அனுமதி கேட்க அவன் மறுக்க, போய் ஷைனிகா வந்திருக்கான்னு சொல்லு, உடனே அவர் என்னை வர சொல்லுவார் என்று கத்த உள்ளே ஓடிய பியூன் சுவரில் அடித்த பந்தாய் திரும்பி சாரிம்மா என்று கூற, ஷைனிகா கதவை தள்ளிய வேகத்திலேயே அவளின் கோபம் அகிலேஷ் கார்த்திக்கு தெரிந்தது. வா ஷைனி, உட்காருமா என்று புன்னகையுடன் சொல்ல, நான் போகிற இடமெல்லாம் தோல்வியை தழுவ நீங்க தான் காரணமா? உங்களுக்கு நான் போகிற இடம் எப்படி தெரியும்? யார் சொல்கிறது? சொல்லுங்க அகிலேஷ் என்று கத்தினாள். ஈஸ்வரி அம்மாள் தான். அவங்களா? நிஜமாவா? ஒரு நாள் அவங்கக்கிட்ட உண்மையிலான என் விருப்பத்தை சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்ன பொண், பெற்றோர் இல்லாமல் அனாதையாக வளர்ந்தவள் ஷைனிகா ரொம்ப மென்மையான மனசுக்காரி, பார்த்து நடந்துக்குங்க. அவளும் கூடிய சீக்கிரம் உங்களை விரும்புவாள்னு எனக்கு அட்வைஸும் செய்தாங்க. நீ வேலைக்கு அலையிற இடத்த சொல்ல ஷைனிகா இடை புகுந்தாள். நீங்கள் எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சிடுவீங்க, அதுதானே நடக்குது? அகிலேஷ் கார்த்திக் தலைகுனிந்தான். உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம்! அந்த பள்ளி தாளாளர்கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்க போகிறதா சொல்லி வச்சுருக்கீங்களே. உங்களை நான் எவ்வளோ நல்லவர்னு நினச்சேன். இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையில் ஈடுபடுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல. இங்கே பாருங்க அகிலேஷ், இந்த திருமணம், குடும்பம், கணவன்கிற பந்தமெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்ததா உங்கள் அணுகுமுறை பிடிக்கல. என் விருப்பு வெறுப்புக்கு மதிப்பு தராத உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமே நான் இருக்கும் திசை பக்கம் கூட திரும்பிடாதீங்க. நான் உங்களை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். நீங்கள் மீண்டும் தொல்லை கொடுத்தா சென்னையில் ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அநியாயத்துக்கு ஒரு அனாதை பொண்ணை விரட்டி அடித்த பாவம் உங்களுக்கு வேண்டாம், சரியா? சொன்ன ஷைனிகா விறுவிறுவென்று அங்கிருந்து வந்துவிட்டாள். அவளின் பேச்சால் அகிலேஷ் கார்த்திக் சுயநினைவற்று மரமாய் நின்றான். மெல்ல மெல்ல அவள் மனம் கட்டுக்கடங்காமல் அவன் பக்கம் போனதை அவளால் அடக்க முடியாமல் தான் திண்டாடினாள். அவனை கண்டதும் நேசம் பொங்கும் மனதிற்கு கடிவாளமிட முடியாது ஷைனிகா திணறினாள்தான். அவன் நினைவுகளையே ஆசையோடு சுமக்கும் நெஞ்சத்தை ஒன்றும் செய்ய முடியாமல் ஷைனிகா தவித்தாள்தான். ஆனால் அவளின் இத்தனை அலைச்சலுக்கும் அவமானத்திற்கும் காரணம் அகிலேஷ் என்று தெரிந்த நொடி அவன் மேல் பயங்கர வெறுப்பு வந்தது. அவனின் இந்த கீழ்த்தரமான செயலை சகித்து கொள்ள முடியலை. அவன் மேல் மூண்ட அந்த பயங்கர வெறுப்பை கொண்டே அவளுள் பூத்த தீராத தீவிர காதலை அறுத்தறிய கங்கணம் கட்டி கொண்டாள். அகிலேஷை நினைக்காமலும் நேசிக்காமலும் ஷைனிகாவால் இருக்க முடியுமா? அகிலேஷ் கார்த்திக் சோர்ந்து போனான். அவனின் சுறுசுறுப்பான இயக்கம் நின்று போனது. ஆஃபீஸில் உட்கார்ந்து விட்டத்தை வெறித்தான். வீட்டில் எவரிடமும் முகம் கொடுத்து பேசுவதில்லை. அவனால் உண்ண முடியலை, உறங்க முடியலை, தனிமையை விரும்பினான். அவனின் வாடிய முகத்தில் தாய் தகப்பனின் பார்வை ஆழமாய் பதிய அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்பார்கள் என்று புதிதாய் திறந்துள்ள நிறுவனத்தில் மேற்பார்வை பணியை மேற்கொள்ள சென்றான். அங்கேயும் வேலையில் மனம் செல்லாமல் ஹோட்டலின் அறைக்குள் முடங்கி கிடந்தான். நாள் முழுக்க பாக்கெட்டாய் சிகரெட்டை ஊதி தள்ளினான். கண்ணுக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் நின்று பேரிம்சையை தந்த ஷைனிகாவை மறக்க பார்ட்டி விழாக்களில் மட்டுமே மதுவை அருந்திய அகிலேஷ் இரவானால் மனக்கஷ்டத்தை மறந்து உறங்க மதுவை அருந்தினான். ஷைனிகாவும் அவனை அப்படி பேசியதிலிருந்து யாரிடமும் முகம் கொடுத்து பேசவில்லை, உண்ணவில்லை. குழந்தைகளுடனான மாலை நேர விளையாட்டு எதுவும் இல்லாமல் உற்சாகத்தை தொலைத்து களையிழந்த முகத்துடன் இருந்ததை கண்டார் ஈஸ்வரி. இந்த 4-5 நாட்களும் அகிலேஷ் இல்லத்திற்கு வராமல் போக
ஈஸ்வரி அம்மா, ஷைனிமா என்னடா டல்லா இருக்கா என்று கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, நான் நல்லாதான் இருக்கேன் என்று மழுப்பிவிட்டு முகம் சோர்ந்து சென்றாள் ஷைனிகா. ஈஸ்வரி அகிலேஷ் கார்த்திக்கு ஃபோன் செய்தார். அகிலேஷ், ஏன்பா 5 நாளாக இல்லத்து பக்கமே வரலா? பயங்கர வேலை ஆண்டி. எவ்வளவு வேலை இருந்தாலும் சாயந்தரம் வருவீங்களே. பெங்களூரில் இருக்கேன் ஆண்டி. நிஜம்தானா? எதுக்கு ஆண்டி பொய் சொல்லணும்? உங்களுக்கும் ஷைனிக்கும் ஏதாவது சண்டையா அகிலேஷ்? இல்லையே ஆண்டி. ஷைனிகாவின் முகமே சரியில்லை, அதான் கேட்டேன். சேலம் வந்ததும் இல்லத்துக்கு வாங்க என்று அழைப்பு விடுத்துவிட்டு ஃபோனை கட் செய்தார் ஈஸ்வரி. ஊருக்கு போனால் ஷைனிகாவின் இருப்பிடம் தேடி அவன் கால்கள் போகும். நெஞ்சம் அவளை பார்க்க கெஞ்சும். கண்கள் அவளின் வரமான தரிசனத்திற்கு ஏங்கும். ஆனால் அவனின் மனம் இனியும் என்னால் அந்த அரக்கியிடம் அவமானப்பட முடியாது என்று தடை போடும். சேலத்திற்கு போகவில்லை என்றால் அவனுடைய வர்த்தகம் சரிந்து விழும். அதன் பிறகு அவனின் போட்டியாளர்கள் அவனை கீழே தள்ளி மேலே வந்து விடுவார்கள். அதை அவன் ஒரு நாளும் விரும்பவில்லை. சேலம் போன பிறகு கருணை இல்லத்துக்கு சென்றாலும் அவளை, அந்த கல்நஞ்சக்காரியை பார்க்கக்கூடாது. ஒரு ஆணின் மனதை புரிந்து கொள்ளாமல் புதைகுழிக்குள் தள்ளி வேடிக்கை பார்க்கும் அவளை எதற்கு பார்க்க வேண்டும்? எங்கும் எதிலும் வெற்றியையே கண்ட எனக்கு தோல்வியை தந்தவளை எதற்கு சந்திக்க வேண்டும்? என் மனதை விலக்கியும் அதில் பூத்த ஆழமான காதலை புரிந்து கொள்ளாமல் ராட்சசியா என் மனதை குத்தி கீறி ரணமாக்கியவளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அகிலேஷ் வைராகியம் கொண்டான். அடுத்த நாளே சேலத்திற்கு சென்றான். ஆஃபீஸ் வேலை முடித்து மாலையே இல்லத்திற்கு வந்தான். வாப்பா, டீ கொண்டு வர சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, டீ உடம்புக்கு கெடுதின்னு உணர்ந்து அதை நான் மறந்துட்டேன் என்று மறைமுகமாய் சொல்ல ஈஸ்வரிக்கு அது புரியாமல் போனது. ஷைனிகாவை வர சொல்லவா? அவள் வேலையை கெடுக்க வேண்டாம், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். நூலகம் பற்றி சொன்னேன் இல்லையா? ஆமாம். கார்த்திக் புத்தக நிலையத்தில் ஏகப்பட்ட புது புத்தகங்கள் வந்திருக்காம். நாளைக்கு ஞாயிறு இல்லையா? நான் ஃப்ரீயாக இருக்கேன். நீங்களோ இல்லை வேற யாரையாவது அனுப்ப முடியுமா? ஷைனிகாவையும் ரஞ்சனியையும் அனுப்புகிறேன். ரஞ்சனி மட்டும் போதுமே ஆண்டி. அகிலேஷ், உங்களுக்கும் ஷைனிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை ஆண்டி. ஷைனியை விட ரஞ்சனி வயதிலும் அனுபவத்திலும் பெரியவங்க. நல்ல பயனுள்ள புத்தகங்களை தேர்ந்தெடுப்பதில் தடுமாற்றம் இருக்காது, அதான் சொன்னேன். அகிலேஷ் இப்படி கூற ஈஸ்வரி சமாதானமாக ஷைனிகாவை வைராக்கியத்துடன் பார்க்காமலேயே பங்களாவிற்கு வந்தான். கொஞ்சமாய் உண்டுவிட்டு வந்து படுக்கையில் விழுந்தான். பின்னாடியே பத்மாவதி வந்தாள். எதையோ பறிகொடுத்தாற்போல படுத்திருந்த மகனை காண நெஞ்சம் பதறியது. அவன் அருகில் வந்தார். என்னப்பா, உடம்பு சரியில்லையா? முகமெல்லாம் வாடி வதங்கி இருக்கே. அதெல்லாம் இல்லைம்மா. பிஸ்னஸ் ஏதாவது டல்லடிக்குதா? நீ இப்படி சோர்ந்து பார்த்ததில்லையே. அம்மா, உன் மடியில் நான் கொஞ்ச நேரம் தலை வச்சு படுத்துக்கட்டுமா? அகிலேஷ், என்ன வார்த்தை கேட்டுட்டா? வாப்பா, வந்து படுத்துக்கோ. அகிலேஷ் தலையை தூக்கி பத்மாவதியின் மடியில் வைத்து கொண்டான். அம்மா, முடிய கோதி முகத்தை நீவி விட்டு முதுகலை இதமாக தட்டி விடுமா. நான் நிம்மதியாக தூங்கி நாளாச்சு, என்னை தூங்க வையுமா ப்ளீஸ் என்று அகிலேஷ் சொல்ல, அகில் என் தங்கமே என்று பத்மாவதி மகனை இழுத்து மார்போடு தழுவிக்கொண்டாள். உன் நிம்மதி இழக்க என்ன காரணம் அகிலேஷ்? ப்ளீஸ்மா, என்னை எதுவும் கேட்காதீங்கம்மா. ஆனால் நான் நிம்மதியாகவே இல்லை. அவன் கெஞ்ச பத்மாவதி அதன் பிறகு எதுவும் பேசலை. ஆர்த்தி வந்து கேட்டால்தான் அகிலேஷ் காரணத்தை சொல்வான் என்று பத்மாவதிக்கு தெரியும். அகிலேஷின் முடியை கோதி முதுகில் இதமாய் தட்ட கொஞ்ச நேரத்தில் நிம்மதியாய் உறங்கினான். இந்த நிம்மதி அகிலேஷுக்கு நிலைக்குமா, நீடிக்குமா? அடுத்த நாள் காலை குளித்து வெள்ளை உடை உடுத்தி வந்த மகனை கண்ட கார்த்திகேயன், ஞாயிறும் அதுவுமா எங்கே கிளம்பிட்ட அகிலேஷ்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டியா? ஆஃபீஸா போறா? இல்லைப்பா, இல்லத்து லைப்ரரிக்காக புத்தகம் வாங்க போகிறேன். உன் பிஏ ஆனந்தன்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்க கூடாதா? அவன் பிள்ளை குட்டிக்காரன்பா, அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும். அவன் உன்னோடு தான் படித்தவன். அவன் காலாகாலத்தில் திருமணம் செய்து மனைவி 1 வயசில் குழந்தைன்னு இருக்கான். அதை பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் நீ இப்படி தனியாக இருப்பதை பார்க்க கஷ்டமாக இருக்கு அகிலேஷ். ஷைனிகாவை நினைத்த மனசால் இன்னொருத்தியை நினைத்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கா இனி அவன் தனிமரமாய்தான் வாழப்போகிறான் என்று தெரிந்தால் தாங்குவார்களா? நினைக்கவே நெஞ்சம் நடுங்கியது. வயதான பெற்றோரை எப்படி சமாளிப்பது? திருமணம் பற்றி வற்புறுத்தும் அக்காவின் மனதை எப்படி மாற்றுவது? கலங்கினான். பெரும் பாறாங்கல் விழுந்த குளமாய். இல்லத்தில் ரஞ்சனிக்கு பதில் ஷைனிகா நின்றிருந்தாள். யாரை பார்க்கக்கூடாது என்று மனதை இரும்பாக்கி கொண்டிருந்தானோ அவளையே விழிவிரிய பார்க்கும்படியானது அவனின் அதிர்ஷ்டமா இல்லை அவனின் துரதிருஷ்டமா? ரஞ்சனிக்கு உடம்பு சரியில்லைப்பா அகிலேஷ்.
அதனால் ஷைனிகா உன்னோடு வருவா என்று ஈஸ்வரி சொன்னார். இளம் ஆகாய நிறத்தில் அற்புதமான காட்டன் புடவையை நேர்த்தியாய் உடுத்தி கொண்டு அழகே உருவாய் வண்ணம் கொண்ட வானிலவாய் நின்று கொண்டிருந்த ஷைனிகாவையே விழியெடுக்காது பார்த்து கொண்டிருந்தான். ஏய் முட்டாள் கண்களே, அவளை பார்க்காதே. ஏய் மடமனமே, அவளிடம் மயங்காதே. ஏ அறிவுகெட்ட இதயமே, அவளிடம் நெகிழாதே. எவ்வளவு திட்டியும் அறிவுறுத்தியும் அவன் கண்களும் இதயமும் மனமும் அவனுக்கு எதிராய் சதி செய்தன. அவனுடைய மானத்தை வாங்கின. நான் கிளம்புறேன் ஆண்டி என்று அகிலேஷ் நடக்க அவன் பின்னே வந்து காரில் ஏறினாள். கார் விரைந்தது. அவன் பேசலை, அவளும் பேசலை. அவன் பேசுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். அவள் பேசுவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். அங்கு மௌனமே பெரிய சுவரை எழுப்பி கம்பீரமாக வீற்றிருந்தது. அவள் பார்க்காத சமயம் அவன் பார்வை அவளை ஆழமாய் தீண்டியது. அவன் பார்க்காத சமயம் அவளின் ஓரவிழி பார்வை அவனை உரசியது. இதுவே தொடர ஒரு கட்டத்தில் இருவர் பார்வைகளும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும்போது பிரிவு துயரை தாங்காது இருவர் விழிகளும் காதலோடு கட்டி கொஞ்சி பின்னி பிணைந்து முத்தமிட்டு கொள்ள, இதை நீண்ட நேரம் நீடிக்க விடாமல் அவர்கள் உள்ளிருந்து ஈகோ பொங்கி பெருகி அவர்களின் பார்வைக்கு தடை போட இருவரும் கடுப்பான முகத்துடன் சட்டென திரும்பிக் கொண்டனர். உனக்கு அவ்வளோ திமிரா? நீ முதல்ல பேசேண்டி, அகிலேஷ் கண்களால் முறைத்தான். உனக்கு அவ்வளோ கொழுப்பாடா? நீதானே சும்மா இருந்த நெஞ்சை காதலை சொல்லி கலங்க வைத்தாய். இத்தனை நாளாய் என்னை தவிக்க விட்டு நீ பிரிந்த பின்தானே என் நெஞ்சுக்குள் வேரூன்றி போன காதலின் வீரியத்தை உணர்ந்தேன். உன்னை பார்க்காமல் தவித்தேன். காதலின் வழியை உணர வைத்து அதற்கு மருந்திட மறுக்கும் அரக்கனா நீ? நான் பெண். வெட்கத்தை விட்டு என்னால் காதலை சொல்ல முடியாது. சொல்லாத காதல் பெரும் துன்பத்தில் முடியும். அது உனக்கு தெரியாதா? நம் காதலுக்கு பெரும் உயிர்ப்பும் துடிப்பும் இருந்தால் அதுவே மீண்டும் பூக்கும், காய்க்கும், கனியும். கார்த்திக் புத்தக நிலையத்தினுள் ஓடி ஓடி புத்தகத்தை தேர்ந்தெடுத்தாள் ஷைனி. அவளுடைய ஃபேவரட் ஆங்கில நாவல்களையும் தேர்ந்தெடுத்து குவித்தாள். மலை போல் குவிந்த புத்தகங்களுக்கு செக்கை எழுதி நீட்டியவன் கருணை இல்லத்திற்கு அனுப்பி வைக்க சொல்லிவிட்டான். மீண்டும் கார் பயணம். மணி 2. ஷைனிகாவிற்கு நல்ல பசி. காலையிலேயே சாப்பிடலை. பசியில் கண்களை கூட இருட்டி கொண்டு வந்தது. வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவளை ஒரு கூரிய பார்வை பார்த்தவன் அருகிலிருந்த ஹோட்டலின் முன் காரை நிறுத்தினான். அவனுக்கு ஹோட்டலின் உள்ளே பெரும் வரவேற்பு இருந்தது. அகிலேஷ் சார் இவங்க என்று கடை முதலாளி கேட்க, தூரத்து சொந்தம் என்றவனே விழிவிரித்து பார்த்தாள். அக்கா பொண்ணு முறையாகணும் என்று அகிலேஷ் மீண்டும் சொல்ல சட்டென ஷைனிகா நெக்குருகி போனாள். அவள் கண்களில் புதுவித ஒளி மின்னியதை அவனும் கவனிக்காமல் இல்லை. தங்கள் முன் பரப்பிய உணவை இருவரும் உண்டனர். தக்க சமயத்தில் அவள் பசியை போக்கியவனை நேருக்கு நேராய் பார்த்து நன்றி சொல்ல தோன்றியது. தனது ஈகோவை விட்டுவிட்டு அவனை பார்த்து தேங்க்ஸ் என்றாள். எதுக்கு தேங்க்ஸ் என்று அவன் கோபத்துடன் கேட்க, அவ்வளவு புத்தகங்களை இல்லத்திற்காக வாங்கி குவித்ததற்கும் அடுத்ததா எனக்கு ரொம்ப பசியறிந்து அதை போக்கியதற்கும். நீ தேங்க்ஸ் சொல்லுவேன்னு எதிர்பார்த்து நான் இதை செய்யல. உன் தேங்க்ஸை கொண்டு போய் குப்பையில் போடு. யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸ்? என்று பல்லிடுக்கில் அலட்சியத்துடன் சொல்ல ஷைனிகா நொறுங்கி போனாள். அவனுடைய சினம் கொண்ட முகம் கூட அவளை வசீகரித்தது. அவன் ஒட்டி ஒட்டி வந்தபோது வெட்டிவிட துடித்த மனது அவன் விலகி விலகி போகும்போது ஓடிப்போய் அவனோடு ஒட்டி அவன் உயிரோடு கலந்துவிட தோன்றியது. அதன் பிறகு எதுவும் பேசாமல் காரில் ஏறிக்கொண்டாள். அவன் அருகில் இருப்பது பெரும் பாதுகாப்பாய் இருப்பது போல் உணர்ந்தாள். மதிய உணவு, அவனின் அண்மை பாதுகாப்புணர்வு, இதமான வேகத்துடன் சென்ற காரினுள் நிலவிய ஏசியின் குளுமை என எல்லாமும் சேர்ந்து கண்களை சொக்கியது. சீட்டில் வாகாய் சாய்ந்து கொள்ள உறங்கிவிட்டாள். கொஞ்ச நேரத்தில் தளர்ந்து சரிந்து அகிலேஷின் தோள் மீது தலை சாய்த்து கொண்டது அவளுக்கே தெரியாது. அவளின் தீண்டல் அவனின் தேகத்தில் மின்சாரத்தை பாய்ச்சியது. அவளின் அழகும் இதமான பெண்வாசமும் அகிலேஷை போட்டி போட்டு மயக்கியது. அவளின் தூக்கம் கலையாத வண்ணம் மெல்ல காரை ஓட்டினான். இல்லம் வந்ததும், ஷைனிகா இல்லம் வந்துருச்சு எழு என்று அவள் காதருகே சொல்ல, கிசுகிசுப்பான அகிலேஷின் குரல் கேட்டு சட்டனை எழுந்தவள் அவன் தோளில் சாய்ந்து அவனோடு ஒட்டி உரசி கொண்டிருந்த தன் நிலை கண்டு கூசி போனாள். அவசரமாய் விலகினாள். அவனை நிமிர்ந்து பார்க்க முடியலை. அவன் என்ன நினைப்பான்? வேண்டுமென்றே அவனை மயக்க நினைப்பதாக தப்பா எடுத்துக்கொண்டாள். அந்த எண்ணம் உள்ளுக்குள் உதறலை வரவழைத்தது. அவமானமாய் உணர்ந்தாள். சாரி நான் வேணும்னு செய்யலா, தெரியாம என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் நான் தழுதழுத்தது. கண்கள் கண்ணீரில் மிதந்தன. எனக்கு தெரியும், நீ கிளம்பு என்று அவன் இதமான புன்னகையுடன் சொல்ல அவள் காரை விட்டு இறங்கினாள். அவனை திரும்ப திரும்ப விரித்து பார்த்து கண்களில் சிறை செய்து கொண்டு சென்றாள். அந்த பார்வை அவனை என்னென்னவோ செய்தது.
அந்த கண்கள் இரண்டும் அவன் இதயத்தில் எழுதி வைத்திருந்த காதல் கவிதையை ஏடு திருப்பி காட்டியது. அதை வாசித்தவன் மகிழ்ந்து போனாலும் அவளின் சட்டென மாறும் வானிலை போலான மனதை நம்ப அவன் தயாராக இல்லை. அகிலேஷ் பங்களாவிற்கு வந்தான். தாயிடம் மதிய உணவை வெளியில் உண்டு விட்டதாய் சொல்லி மாடியேறி போய் படுக்கையில் விழுந்தான். கழுத்தில் இன்னும் ஷைனிகாவின் மூச்சுக்காற்றின் வெம்மை இருந்தது. அவள் முகம் பதித்து தூங்கிய தோள் பகுதியை தொட்டு தொட்டு சந்தோஷப்பட்டு கொண்டான். அந்த சந்தோஷ உணர்வுடனே தூங்கி போனான். ஆனால் ஷைனிகாவால் தான் தூங்க முடியலை. படுக்கையும் நொந்ததடி பாலும் கசந்ததடி என்று சோகமாய் பாட வேண்டும் போல் இருந்தது. அகிலேஷின் அலட்சியத்தை அவளால் தாங்க முடியலை. எல்லாவற்றிற்கும் தான் தானே காரணம் என்று அறிந்தபோது அவளையே அவளுக்கு பிடிக்காமல் போனது. அவருக்கு என்ன குறை? ஏன் அவரை மறுத்தேன்? அவர் காதலை சொன்னபோது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு தனது தாயின் வாழ்க்கைதானே காரணம். தனது தாயை ஏமாற்றிய கயவனின் நடத்தையை வைத்துதானே எல்லா ஆண்களும் அவனை போல் இருப்பார்கள் என்று பயந்துதானே அகிலேஷ் கார்த்திக்கை அலட்சியப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன், காதலை ஏற்காமல் தவிர்த்தேன், தள்ளி வைத்தேன். தன்னை பெற்றவன் மட்டும் அவள் கையில் கிடைத்தால் அவனை என்ன செய்வாள் என்று அவளுக்கே தெரியாது. அதைவிட அவள் தாயிடமிருந்து தகப்பனை பிரித்த பாதகி மட்டும் கையில் கிடைத்தால் அவள் ஒளிந்தாள். குருவிக்கூடு போல் இருந்த குடும்பத்தை பிரிக்க இந்த மாதிரி பெண்களுக்கு எப்படி முடிகிறது? பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாய் மாறி நன்கு வாழும் பெண்களின் வாழ்க்கையை கெடுக்க முடிகிறது. ஷைனிகாவிற்கு அளவேண்டும் போல் இருந்தது. முழங்காலில் முகம் புதைத்து கதறி அழுதாள். அடுத்த நாள் காலையே புத்தகம் வந்து இறங்கிவிட்டது. ஈஸ்வரி அம்மாள் மலைத்து போனாள். அந்த குடும்பத்துக்கு தான் எத்தனை விசாலமான மனது. பணம் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் சேவை மனதுடன் உதவி செய்ய குணமும் வேணுமில்லையா ரஞ்சனி? இன்னைக்கு மக்களின் மனதில் சுயநலம்தானே மிஞ்சி தெரியுது. ஏதோ ஒரு சிலர் தான் இப்படி பிறர் நலம் காண வாழ்கிறாங்க. அதில் நான் பார்த்த அளவில் அகிலேஷ் கார்த்திக்கின் குடும்பத்திற்கு இணையா இப்படி தானமும் தர்மமும் செய்கிற குடும்பத்தை பார்த்ததில்ல. கடையேழு வள்ளல்கள் வரிசையில் 8வதா அகிலேஷ் தம்பியை நம்ம இலக்கணங்களும் வரலாறும் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் என்று ஈஸ்வரி கூறி முடிக்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் எத்தனையோ கணவான்கள் கிள்ளி கொடுக்க மனசில்லாமல் இருக்க, நேர்மையான முறையில் நாளெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை இப்படி சேவைக்காக செலவழிப்பது எவ்வளவு பாராட்ட வேண்டிய விஷயம் என்று ரஞ்சனியும் கூறி வியந்தாள். என்ன ஷைனிகா, அகிலேஷை பற்றி நீ எதுவும் சொல்லலையே என்று ஈஸ்வரி கேட்க, நான் சொல்ல நினச்ச எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. நிஜமாவே அவர் அற்புதமான பிறவிதான் என்று ஷைனிகா சொல்ல, அவர் உன்னை விரும்புகிறாருங்கிறது எவ்வளவு மகத்தான விஷயம் என்றாள் ரஞ்சனி. அவர் உன்னை கைப்பிடிக்க போகிறாருன்றது எவ்வளவு பெரிய வரம். நீ இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவியில் செய்த தவத்தின் பலன்தான் நீ அகிலேஷுக்கு மனைவியாக போகிறது. ஈஸ்வரி சொல்ல ஷைனிகாவின் முகம் இருண்டு விட்டது. உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியதை அவர்கள் பார்க்க முடியாதபடி வேறுபுறம் திரும்பி புத்தகத்தை அடுக்கி வைப்பது போல பாவனை செய்தாள். மாலை அகிலேஷ் கார்த்திக் இல்லத்திற்கு வந்தான். புத்தகங்கள் அடுக்கி வைத்திருந்த அறையை பார்த்தான். ஈஸ்வரி அம்மாளிடமும் ரஞ்சனியிடமும் பேசினான். ஷைனிகா வந்து பேசுவாள் என்று எதிர்பார்த்தான். அவள் வரலை. அதனால் தூரத்தில் நின்றிருந்த அவளை அலட்சியப்படுத்தி பெரிய பெரிய முறைப்புகளுடன் கிளம்பினான். உனக்கும் அவருக்கும் சண்டையா ஷைனிகா? ரஞ்சனி கேட்க விதிர்விதிர்த்து போய் பின் சமாளிப்புடன் பேசினாள். அதெல்லாம் இல்லக்கா, உங்கள் முன்னாடி என்கிட்ட பேச கூச்சப்பட்டுட்டு கிளம்புறார். மற்றபடி காலை மதியம் மாலை இரவுன்னு அடிக்கடி ஃபோனில் பேசுகிறார். அகிலேஷ் கார்த்திக் மேல் இப்போது மலையளவு ஆசை இருந்தது. ஆனால் அவன் அருகே சென்று பேச தயங்கினாள். அடுத்ததாய் அவன் நேற்றும் இன்றும் காட்டும் கடுப்புடன் கூடிய கூர்மையான பார்வை அவளுக்கு பயத்தை தந்தது. அதற்கு பிறகு வந்த நாட்களும் இதுவே தொடர்ந்தன. அந்த ஞாயிறு காலை பத்மாவதி ஏற்காட்டில் இருக்கும் மகள் ஆர்த்திக்கு ஃபோன் செய்தாள். ஆர்த்தி, என்ன செய்கிறா? எங்களையெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? ஊருக்கு எப்போ வர்றா? அவர் உடம்பு முடியாமல் படுக்கையில் இருக்கா. அவரை தனியாக விட்டுட்டு எப்படியுமா வருவேன்? அப்புறம் ஆஃபீஸ் வேலையும் என்னை விழிப்புதுங்க வைக்குது. நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு எதுக்கடி ஆஃபீஸ் வேலையெல்லாம்? எல்லாத்தையும் தம்பி பார்த்துக்க மாட்டானா? அவன் பாவம் எவ்வளவு தான் உழைப்பான். அவன் பாரத்தை குறைக்க தான் நான் இங்கிருக்கும் சொத்துக்களை நிர்வாகம் செய்வது. உடையவன் இருந்து பார்த்துக்கிறது போல வேலைக்காரங்க பார்த்துக்குவாங்களா? உன்னை திருத்தவே முடியாதுடி. அது தெரிஞ்ச கதை தானே. நீங்கள் வந்துட்டு போ ஆர்த்தி. எதுக்குமா இப்படி அவசரமாக கூப்பிடுறா? இங்கே உன் தம்பி போக்கே சரியில்லடி. என்ன கவலையோ தெரியல. சரியாக சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நைட்டானா என் மடியில் தலை வச்சு படுத்துக்கிறான். நிம்மதி இல்லைன்னு ஒரே புலம்பல். கேட்டால் சொல்கிறதில்ல. தினம் அவனை தட்டி சில நாட்கள் தாலாட்டு பாடி கூட தூங்க வைக்கிறேன் ஆர்த்தி. தாய் கூற கவலையான ஆர்த்தி. நான் இப்போவே புறப்பட்டு வர்றேன்மா. மதிய உணவுக்கு வந்துடுறேன், சரியா?
ஆர்த்தி சொன்னது போல மதியம் வந்து சேர்ந்தாள். இல்லத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தான் அகிலேஷ். ஷைனிகாவை தூர நின்று தரிசித்து விட்டு வருவதற்கு தான். அவளோடு பேசவில்லையானாலும் அவளின் பூமுகத்தை தரிசிக்காமல் அவனால் இருக்கவே முடியலை இப்பொழுதெல்லாம். ஆர்த்தியின் வருகையால் அவன் பயணம் நின்று போனது. இருவரும் சேர்ந்து உண்டனர். மாமாவின் உடல்நலம் விசாரித்தான். வர்த்தகம் பேசினான். அவன் புதிய நிறுவனத்தை ஹைதராபாத்தில் ஆரம்பிக்க முயற்சி செய்வதை சொன்னான். அகிலேஷ் பின் தன்னறைக்கு செல்ல பின்னாடியே ஆர்த்தியும் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். இன்னைக்கு இங்கே நானா வரல அகிலேஷ், அம்மா அழைச்சிதான் வந்தேன். சொல் அகி, உன் மனசுக்கு துன்பத்தை தந்த நிகழ்ச்சி என்ன? உடம்பு இழைச்சி முகதேசஸ் கூட குறைஞ்சுதான் இருக்கே. நான் நல்லாதான் இருக்கேன்கா. நல்லா இருப்பவன் லட்சணம் தெரியும். அம்மா கேட்டு சொல்லாதவன் இந்த அக்கா கேட்டா சொல்லுவேன்னு ஓடி வந்திருக்கேன். ஆர்த்தி இப்படி தவிப்புடன் கூறவும் அவனால் அதற்கு மேல் மூடி வைக்க முடியலை. ஷைனிகாவை சந்தித்த நாள் முதல் நேற்று வரை நடந்ததை கூறி முடித்தான் ஒரு சோகத்தோடு. எல்லாத்திலையும் வெற்றியையே கண்ட என்னால் ஷைனிகாவிடம் கண்ட தோல்வியில் துவண்டுட்டேன்கா. இப்படி கூறும்போதே கண்கள் பொங்கிவிட்டன. ஷைனிகா கிட்ட நீயா தோல்வி கண்டேன்னு அர்த்தம் கற்பிக்கிறது தப்பாகி. அக்கா, உன் அணுகுமுறை சரியில்லாதது போல் தோணுதாகி குட்டி. என்னக்கா சொல்கிற? அகிலேஷுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. உன்னோட அணுகுமுறையில் ஆணவமும் கர்வமும் தலைக்கணமும் விஞ்சி தெரியுது. உன் காதலை நீ அவள்கிட்ட அழகா மென்மையாய் வெளிப்படுத்தலா. அக்கா, அனாதை இல்லத்தில் வளர்ந்தவள் இல்லையா அவள்? ஆமாம். ஏதாவது பாதகம், கொடுமை, கொடூரம், வஞ்சம், ஏமாற்றம், நிராகரிப்பு போன்ற ஏதாவது ஒன்றால் அலைக்கழிக்கப்பட்டு தாய் தகப்பனை இழந்து அவள் இங்கு வந்து சேர்ந்திருப்பாள். அதனால் ஏற்பட்ட காயத்தினால் அவளின் இதயம் புண்ணாகி போயிருக்கும். அவளின் விருப்பு வெறுப்பு எண்ணம் ஆசையறிந்து அவளை நீ அணுகியிருக்கணும், காதலை சொல்லியிருக்கணும். என்னக்கா சொல்கிறா? பார்த்த முதல் நாளே தாலியோடு வரேன், எனக்கு கழுத்த நீட்டுறியான்னு கேட்டிருக்கா. பயந்து போயிருப்பா. பார்த்து பழகாத ஒருத்தன் முதல் நாளே இப்படி பேசினா மேல் தோற்றத்திலும் அவளின் மிதமிஞ்சிய அழகிலும் மயங்கி தான் இப்படி சொல்லியிருப்பேன்னு அவள் புரிஞ்சிருப்பா. அவளுக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் இன்னொருத்தன்கிட்ட கைகட்டி வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவள் போகுமிடமெல்லாம் நீ புகுந்து தோல்வியை தழுவ வச்சிருக்கா. அவளை பெருசாக அலக்கழிச்சிருக்கா. திருமணத்திற்கு பின்னாடி தானே உன் விருப்பு வெறுப்புகளை அவள்கிட்ட தெரிவிக்கணும். நேசிக்கும்போது அவளின் விருப்புகளுக்கு நீர் விட்டு குளுமைப்படுத்த வேண்டாமா? அவள் ஆசைகளை தீயிட்டு கொளுத்தி உன் விருப்பத்தை நிலைநாட்ட நினைக்கிறது தப்புன்னு நீ உணரலையாகி. அக்கா, இவனை கட்டிக்கிட்டா காலமெல்லாம் அடிமையாக இருக்கணுமேனு கூட பயந்துருக்கலாம். ஆர்த்தி பேச பேச அக்கா சொல்வது சரியென்றே தோன்றியது அகிலேஷுக்கு. நீயோ முரடன், போக்கிரி, எதையும் சாதித்தே பழகியவன், பொறுமையில்லாதவன், பெண்களிடம் குலைந்து வளைந்து பேசறியாதவன். அப்படிப்பட்ட நீ என்ன செய்திருக்கணும் என்று கொஞ்சம் ஆர்த்தி வேகமாய் கேட்க, என்ன செய்திருக்கணும்க்கா? ஷைனிகாவை பார்த்ததும் பிடித்து போனதில்லையா? ஆமாம். அவள்கிட்ட காதலை சொல்லாமல் என்கிட்டேயோ இல்லை நம்ம அப்பா கிட்டேயோ சொல்லி எங்கள் சம்மதத்தோடு பெண் கேட்டு போயிருந்தா பெரியவர்களின் வருகையில் அவர்கள் மேலுள்ள நம்பிக்கையால் மரியாதையால் உன்குணமும் அறிந்து வருங்கால வாழ்வின் பாதுகாப்பையும் உணர்ந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருப்பா. அக்காவின் பேச்சு அகிலேஷ் கார்த்திக்கிற்கு புரிந்தது. நான் தான் தப்பு செய்துட்டேனா? அதில் என்ன சந்தேகம்? எங்ககிட்ட சொல்லியிருந்தா அம்மா குதிப்பா. அவளை சமாதானப்படுத்தி அவள் சம்மதத்தோடு இந்நேரம் அவள் உன் மனைவியாக ஆகியிருப்பா. யார் கண்டா இந்நேரம் உன் பிள்ளையை சுமந்து உன்னை தகப்பனா கூட ஆக்கியிருப்பா. ஆர்த்தி லைப்புடன் சொல்ல அகிலேஷ் ஆர்த்தியின் சொல்லில் மலர்ந்தான். நான் ஷைனிகாவை இப்போவே போய் பார்த்துட்டு வரேன். பிடிக்கலன்னு சொல்கிறவ கிட்ட போய் நிற்க போறியாக்கா? உன்னை பிடிக்கலன்னு சொன்னாளா? அவன் யோசித்தான். பின் சொன்னான், அப்படி ஒரு நாளும் சொன்னதில்ல தான். திருமணத்தை தான் பிடிக்கலன்னு சொல்வா. அவளுள் ஏதோ கஷ்டமும் காயமும் இருக்கு அகிக்குட்டி. அதை தெரிஞ்சிட்டா போதும். நான் போய் பேசுகிறேன், நல்ல பதில் கிடைக்கும் என்று ஆர்த்தி அகிலேஷை கெஞ்சினாள். அகிலேஷ் கார்த்திக் நம்பினான். அவனின் நம்பிக்கை ஜெயிக்குமா? ஆர்த்தி அங்கு முதலாய் வருகிறாள். இல்லத்தின் எழிலும் கம்பீரமும் அவளுக்கு ரொம்ப பிடித்து போனது. ஆர்த்தி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் அங்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பின் சரங்கொன்றை மரத்தினடியில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் ஆர்த்தியும் ஷைனிகாவும் அருகருகே அமர்ந்தனர். ஆர்த்தியின் அழகும் கண்ணியமான தோற்றமும் ஷைனிகாவின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. இறந்து போன தனது தாய் மீண்டும் உயிர் தெழுந்து நேரில் வந்தது போல உணர்வு தோன்ற, அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்? ஷைனிகா இப்படி சொல்லவும் ஆர்த்தி அவளை இழுத்து அணைத்து கொண்டாள். நெற்றியில் பாசத்தோடு முத்தமிட்டாள். பிள்ளையில்லாத எனக்கு நீ அம்மானு கூப்பிடுறது அமிர்தமாக இருக்குமா என்று கண்கள் கலங்கினாள்.
ஆர்த்தியின் தொடுகையும் முத்தமும் அவளின் புண்ணாகி போயிருந்த மனதிற்கு அருமருந்தாயிருந்தது. அகிலேஷ் எல்லாம் சொன்னான் ஷைனிகா. அகிலேஷ் உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறான். கட்டினால் அவளை தான் கட்டுவேன், இல்லைனா கடைசி வரை இப்படியே தான் இருப்பேன்னு சொல்கிறான். அவனை உனக்கு பிடிக்காமல் போக என்ன காரணம்? திருமணத்தையும் ஆண்களையுமே பிடிக்கலையாமா? என்ன காரணம் ஷைனி? ஷைனிகா சொல்லாமல் தலைகுனிந்தாள். அந்த ரணத்தை கீறி கலர விருப்பமில்லானா விட்டுடு ஷைனிகா என்று ஆர்த்தி இதமாய் சொல்ல ஷைனிகா கண்கள் கலங்கினாள். அந்த ரணத்தை கீறி இதயத்தை புண்ணாக்கிக்க விரும்பலா. ஆனால் எனக்கு முதல்ல அவரை பிடிக்கலா. அவர் வந்து பேச பேச என் மனமும் தன்வசம் இழந்து அவர் பக்கம் சாயும்போது நான் வேலைக்காக போகிற இடத்துல வேலை இல்லாமல் அவதிப்பட்டது அவரால் தான்னு தெரிய வந்தது. இப்போவே தன் விருப்பு வெறுப்புகளை என்மேல் திணிக்கிறாரே, திருமணத்துக்கு பிறகு என்ன செய்வாரோன்னு பயந்தேன். அதன் காரணமாக வெறுப்பு வந்து அவரை சந்தித்து கடுமையாக பேசிட்டேன். பேசிய பின் அவர் இல்லத்திற்கு வரலா, பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. அந்த ஒரு வார காலமும் அவரை பார்க்காம இருக்க முடியலா. தவித்தேன், தத்தளித்தேன். அவர் மேல் எனக்கு இருந்த காதலை உணர்ந்தேன். பெங்களூரிலிருந்து சேலம் வந்தவர் இல்லத்திற்கு வந்தாலும் என்னோடு பேசுறதில்ல. லைப்ரரிக்கு புத்தகம் வாங்க போன போது என் பக்கத்தில் இருந்தும் அவர் பேசவே இல்லை. என் வெக்கத்தை விட்டு அவருக்கு நன்றி சொன்ன என்ன கடுமையாக பேசி அளவச்சிட்டார். அகிலேஷ் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்றதை உணர்ந்துட்டேன்மா. ஐ லவ் அகிலேஷ் கார்த்திக், ஐ லவ் சோ மச் அகிலேஷ் கார்த்திக் என்றவள் அவரின் அலட்சியத்தை, அவரின் ஒதுக்கத்தை, அவரின் நிராகரிப்பை என்னால் தாங்க முடியலம்மா. ஆர்த்தியின் மடியில் தலைகவிழ்ந்து அழுதாள். அகிலேஷ் நான் பிறந்து ரொம்ப நாள் கழித்து குறிஞ்சி மலராய் பிறந்தவன். ரொம்ப செல்லம், படிப்பில் படுசுட்டி, ஒவ்வொரு வகுப்பிலும் முதலாவதாய் தேறியவன். படிப்பு முடிந்து வந்து அப்பாவின் வர்த்தகத்தை கையில் எடுத்து பல மடங்காய் உயர்த்தியவன். வெற்றியையும் புகழையும் பெரிதாய் அனுபவிக்கும் மனிதர்கள் கொஞ்சம் கர்வமாய்த்தான் இருப்பார்கள். அகிலேஷோ இளைஞன். அகிலேஷ் மட்டும் எப்படி விதிவிலக்காவான்? ஷைனிகா, அகிலேஷை நாங்கள் இப்படி பார்த்ததில்ல. அவனும் உன்னை போலதான் நிம்மதி இழந்திருக்கான். பெங்களூரில் இருந்த ஒரு வார காலமும் குடித்து உடம்பை கெடுத்துட்ருக்கான். இங்கேயும் பல நாட்கள் இதுவே தொடருது போல ஷைனிகா. ஐயோ என்று அலறினாள் ஷைனிகா. அதற்கு மேல் தாங்க முடியாத ஷைனிகா தேம்பி அழுது கொண்டே சொன்னாள். நான் அவரை பார்க்கணும்மா, அதுவும் உடனே என் அகிலேஷை பார்க்கணும். அவர் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்மா. பார்க்கலாம், நீ அழாத ஷைனிமா என்று ஆர்த்தி அவள் கண்ணீரை துடைத்து தேற்ற, அதுக்கென்ன, உடனே பார்த்துட்டா போச்சு என்ற குரல் வந்த திசையை இருவரும் பார்க்க அங்கே கம்பீரமாய் அழகான புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் அகிலேஷ். நீ எப்படா வந்தா? நீ வந்த அடுத்த 5வது நிமிஷமே. ஐயோ, நீ நானும் ஷைனிகாவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டியா? ஒரு வார்த்தை விடாமல் துல்லியமா. அகிலேஷ் அப்படி சொல்லி அருகில் வர ஷைனிகா வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். அக்கா, நந்தி போல இன்னும் ஏன் நிற்கிறா? உனக்கு நான் இப்போ நந்தியாக தான் தெரிவேன் அகிலேஷ் என்று கூறிவிட்டு புன்னகையுடன் ஆர்த்தி சென்றாள். அகிலேஷும் ஷைனிகாவும் ஆசையாசையாய் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அகிலேஷும் அவளை இழுத்து இறுக்கி கொண்டான். அகிலேஷின் அணைப்பே அவனின் மிதமிஞ்சிய காதலை சொல்லியது. பின் பிணைப்பை தளர்த்தி பிரிந்து நின்று ஒருவரையொருவர் விழிவிரித்து ஆசையாய் பார்த்து கொண்டனர். பின் ஆர்த்தியும் அகிலேஷும் பங்களாவிற்கு கிளம்பினர். அப்பா நம்ம விருப்பத்துக்கு எதிராக நிற்க மாட்டார், அம்மா தான் முரண்டுவாள். என் கல்யாணத்தின் போதே உன் மாமா நம்ம ஜாதி இல்லை, நம்ம ஜனம் இல்லை, நம்ம இனமில்லான்னு லேஸில் சம்மதிக்கல அகிலேஷ். அம்மா கிட்ட போராடி தான் கட்டிக்க வேண்டியதாக போயிருச்சு. ஷைனிகாவோ கருணை இல்லத்தில் வளர்ந்தவள். அம்மா முதல்ல மறுக்கலாம். அதுக்காக நீ மனம் தளரக்கூடாது. அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு, புரியுதா? ஆர்த்தி இவ்வாறு சொல்ல அகிலேஷ் தலையாட்டினான். அம்மா, ஷைனிகா உன் ஆப்ரேஷன் அப்போ ரத்தம் கொடுத்துருக்காமா, அதுவும் அளவுக்கு அதிகமாக. உனக்கு ரத்தம் கொடுத்த பிறகு உடம்புக்கு முடியாமல் போய் 1 மாதம் படுக்கையில் கிடந்திருக்கா. அதெல்லாம் ஈஸ்வரி அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவளோட ரத்தம் உன் ரத்தத்தோட கலந்து ஓடுதுமா. அந்த நன்றிக்காகவாவது இந்த கல்யாணத்துக்கு தடையாக நிற்காதே, அகிலேஷ் வாதாடினான். அம்மா, ஷைனிகாவை என் பொண்ணா நினச்சிக்கம்மா. வேணும்னா அவளை நான் ஊரறிய என் பிள்ளையாக தத்தெடுத்துக்கிறேன். பிறகு அவளை என் தம்பிக்கு கட்டி வையுமா, ஆர்த்தி சொன்னாள். விடாமல் 1 மணி நேரம் வாதாடிய பின் பத்மாவதியின் இரும்பு இதயம் இலகி உருகியது. கார்த்திகேயன், பத்மாவதி, ஆர்த்தி, அகிலேஷ் அனைவரும் இல்லத்திற்கு சென்று முறைப்படி ஈஸ்வரியிடம் பெண் கேட்டனர். அங்கிருந்த அனைவரும் மகிழ்ந்து போயினர். பின் அங்கிருந்த ஆர்த்தியை போய் கட்டி கொண்டவள், அப்பாவை ஏன்மா அழைச்சி வரலா? யார் அப்பாங்கிற ஷைனிமா? உங்கள் புருஷனை தான். நீங்கள் என் அம்மானா அவர் எனக்கு அப்பா தானே? ஆமாம் ஆமாம்டா.
கைகால் விளங்காமல் படுக்கையில் கிடந்து இப்போதான் எழுந்து உட்கார்ந்தார். ஆனால் அது கடவுளுக்கு பொறுக்காமல் போயிடுச்சு. ஹார்ட் வால்வில் பிரச்சனை வந்து சமீபத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம். கல்யாணத்துக்கு வருவார். உன் கல்யாணத்துக்கு பிறகு சேலத்துக்கே வந்துடுவோம். உன் அன்பு மனையில் நனையா. ஆர்த்தி ஷைனிகாவை இழுத்து கன்னத்தில் முத்தமிட அதை அகிலேஷ் விழிவிரித்து பார்க்க சிரிப்போடு, ஷைனிமா, இங்கே ஒருத்தருக்கு வயிறு எரிஞ்சு புகையாக வருது தெரியுமா? யாருக்கு? ஏன்மா? நம் அகிலேஷுக்கு தான். நான் உன்னை முத்தமிட்டது கோபத்தை வரவழைக்குது, நம்மால் செய்ய முடியலன்னு தான். ஆர்த்தி அப்படி சொல்ல அங்கிருந்த அனைவரும் கலகலவென சிரித்தனர். நாள் குறிக்கப்பட்டது. பத்திரிகை அடித்து ஊருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஷைனிகாவை கொண்டு போய் பட்டும் தங்கமும் மாணிக்கமும் முத்துமாய் நகைகளையும் புடவைகளையும் வாங்கி கொடுத்தனர் அகிலேஷும் ஆர்த்தியும். வீட்டில் வேறு பெட்டி பெட்டியாய் பரம்பரை நகைகள் அவள் வருகைக்காக காத்திருக்கிறது. அவள் அழகான சந்தனமேனியை அலங்கரிக்க ஷைனிகா மிக மிக சந்தோஷமாய் மணநாளை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தாள். அகிலேஷும் ஷைனிகாவை பிரிந்திருக்க முடியாமல் தவியாய் தவித்தான். மணநாளும் வந்தது. விடியற்காலையில் குளித்துவிட்டு வந்த ஷைனிகாவை அலங்கார பெண்கள் வானத்து தேவதையாய் அலங்கரித்தனர். ஊரே திரண்டிருந்தது. அகிலேஷ் கார்த்திக் பட்டு சட்டை வேட்டி அணிந்து பெரிய நிலப்பரப்பை ஆளும் ராஜகுமாரனாய் மணவரையில் வீற்றிருந்தான். மணப்பெண்ணை அழைக்க தேவதையாய் உருமாறிய ஷைனிகா நடந்து வருவதை கண்ட அகிலேஷ் இமைக்க மறந்தான். பார்த்து கொண்டே இருந்தான். புரோகிதர் சொல்ல சொன்ன மந்திரங்களை அகிலேஷ் சொல்லி கொண்டிருந்தான். ஆனாலும் நொடிக்கொரு தரம் ஓரவிழி வேல்பார்வையால் ஷைனிகாவை தீண்டி சிலிர்க்க வைத்தான். வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருளும் ஒளியும் மாறி மாறி வந்திருந்தாலும் இனி இவர்கள் வாழ்க்கை ஜெகஜோதியாய் ஜொலிப்பது உறுதி என்ற நம்பிக்கை, உலகத்து சந்தோஷம் எல்லாம் அவளது சின்ன இதயத்தில் குடிகொண்டிருந்தது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.